ஓகே, ஹல்லேலூயா. கேக்குதுங்களா பிரதர்? கேக்குது பாஸ்டர். ஹல்லேலூயா பாஸ்டர். கேக்குது பாஸ்டர். கர்த்தரை துதிங்கள். நல்ல ஒரு கிருபையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்துல உங்களை எல்லாம் வாழ்த்துகிறேன். இந்த நாள் கூட கர்த்தர் மிக நல்லவராக இருக்கிறார். இந்த காலையிலே கூட கர்த்தருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில மிகவும் புதிதா இருக்கிறது. நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் கொடுத்த தருணத்துக்காக இரண்டாவது இந்த அருமையான பிரதர் வெங்கட் மூலியமாய் இந்த ஆன்லைன்ல எப்படியா உங்களோடு சந்திக்க முடியாது கர்த்தருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளும்படிக்காய் கர்த்தர் கொடுத்த இந்த ஐக்கியத்துக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். நம் யாவலும் கண்களை மூடி வசனத்துக்கு கடந்து போகலாம். நன்றி அப்பா. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா நன்றியோடு துதிக்கிற வார்த்தையாக இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் பரிசுத்தாவின் சம்பத்தில் நிற்கிறோம் ஆண்டவரே. ஜீவன தேவனை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஜீவன எங்களுக்கு வழி சத்தியம் ஜீவனமா இருக்க இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறோம், ஆராதிக்கிறோம். இந்த கடைசி நாட்களே எங்கள் ஆத்துமாலை ஜீவனை கொடுத்த ஆண்டவரே, எங்களை வெளிச்சத்தில் நடத்துகிற அப்பா, எங்களை பரிசுத்தமாய் நடத்துகிற பரிசுத்தாவியானவரே துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். தர்மியான நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் கர்த்தாவின் சமயத்துக்கு மாத்திரம் இல்லை, தூரத்து கர்த்தரா இருப்பீங்க ஆண்டவரே. இது அந்த ஆன்லைன் பிரேயர்ல கலந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனே, நீங்க உடைய வார்த்தையின் மன்னாவை கொடுத்து எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் ஆத்மாவை தேற்றுங்க, எங்கள் ஆவியை பலப்படுத்துங்க, எங்கள் சரீரத்தை உடைய ஆசத்தை நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, வந்திருக்கிற பிள்ளைக்காய் ஸ்தோத்திரம். வர தள்ளப்பட்ட பிள்ளைகளை சீக்கிரம் சேர்த்து வந்து ஆண்டவரே, இந்த வார்த்தையில் இடைப்படும்படிக்காய் என் ஆவியான இந்த பிள்ளைகளுக்கு எந்த வழியில் நடக்கணும் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில் உமக்கா எப்படி நிற்க வேண்டும் கர்த்தர் நீ போதித்து பிள்ளைகளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்த முகல் ஒரு நாள் விற்கப்பட்டு போதில்லப்பா. இதோ உங்களுடைய வார்த்தைக்கு நேராக எங்களை திருப்புகிறோம். வார்த்தையின் மூலமா எங்களை நோக்கி பார்க்கிறோம். நீங்க பெரிய காரியத்தை செய்யுங்க. ஏசு கிறிஸ்து நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கன்னு சொல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிரியமான ஜனமே, இந்த நாள் கூட நம்ம வசனத்தை கடந்து போகலாம். அதிகமான ஆவிக்குரிய காரியங்களை ஒரு தனிப்பட்ட நம்ம வேதத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் கர்த்தர் பயன்படுத்துகிற விதம் அதிசயமானது, அற்புதமானது. கர்த்தர் தன் பலத்த கிரத்தை கொடுத்து ஜனலை உயர்த்துகிறார். இதுல ஸ்பெஷலா விசேஷித்தமா தாவீதை குறித்து நம்ம தியானிக்கலாம். இன்னைக்கு தாவீதுடைய காரியம் மாத்திரம்தான். ஒரு பக்கம் அவன் தேவனுடைய ராஜாக்கவும் தீர்க்கதரிசியா இருக்கிறான். இன்னொரு பக்கம் ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு உண்டான எல்லா போராட்டத்தையும் மேற்கொள்ளும்படிக்காய் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பம், சமுதாயத்தில் எப்படி அவன் ஜெயம் கொண்டு நிற்கிறான் என்பதைத்தான் தாவீதுடைய வாழ்க்கை மிகவும் நம்மளுக்கு பிரயோஜனமா இருக்கிறது. வேதத்தின் பிரகாரம் ஒரு மனுஷனுக்கு வருகிற ப்ராப்ளம் 360 டிகிரின்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷனுடைய தலையை சுற்றி அந்தரங்க வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பங்களில, ரத்த சம உறவுகளில, வேலை ஸ்தலத்துல, சமுதாயத்துல, இப்படி எல்லா இடத்துல சுத்தி நடக்கிற போராட்டம் வரும்போது தாவீது அதெல்லாம் எப்படி கர்த்தருடைய ஆவியான பலத்தை கொண்டு கர்த்தர் கீழ்ப்படிந்து அது எப்படி ஜெயம் கொண்டான் என்பதற்கு தாவீது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. எல்லா துறையிலும் கர்த்தரை சார்ந்திருக்கு. தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனை வந்தாலும் தேவனுடைய ஆவியனை பெற்றுக்கொண்டு தன் தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தருக்கு அர்ப்பணித்து தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெயிக்கிறான். குடும்பத்துல பிரச்சனை வரும்போதும் குடும்பத்துல தன் சுய பலத்தோடு ஓடாதபடிக்கு அதே தான் ஆராதிக்கிற தெய்வத்துக்கு தனிப்பட்ட குடும்பத்தை அர்ப்பணித்து ஆவின் ஆலோசனை கொண்டு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை ஜெயம் கொள்கிறான். மூன்றாவது, ஒரு தேசத்தின் ராஜாவா இருக்கிறான். ஒரு தேசத்தின் ராஜா இருக்கும்போது தன் பெருமையினாலோ தன் பலத்தினாலோ தன் சுயமா செய்யாதபடிக்கு தன்னை நம்பி கொடுத்த கற்பணித்து அந்த ஜனத்தையும் அந்த தேசத்தையும் கர்த்தருக்கு பிரியமாய் தன்னை தாழ்த்தி தேவனுக்கு பிரியமாய் நடத்துகிறான். ஸோ எல்லா அவன் தனிப்பட்ட வாழ்க்கையில போராட்டம் வருது, குடும்பத்துல போராட்டம் வருது, வேலைத்தளம், தொழில், சமுதாயத்திலும் போராட்டம் வருது. ஆனால் இது எல்லாவற்றிலும் தாவீது தன் இருதயத்தை கர்த்தர் பக்கமாய் திருப்பி எல்லா போராட்டத்திலும் பரிசுத்தன் பலத்தில் ஜெயம் பெற்றுக்கொண்டு ஜெயம் பெற்று சாட்சியா நிற்கிறான். அதனால தான் அவன் வாழ்க்கை முடியும் போது கடைசியாய் அவன் கர்த்தருடைய வீட்டை கட்டும்படிக்காய் கர்த்தர் அவன் இருதயத்தை ஏவுகிறார். ரெண்டாவது, அவன் நிமித்த கர்த்தர் வீட்டை கட்டுகிறார். இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, பிரச்சனையே இல்லாம தான் பிரச்சனை இல்லாம இருந்தா கர்த்தருடைய காரியங்களை நான் பொறுப்பெடுத்துக் கொள்வேன். பிரச்சனை இல்லாம இருந்தா என்னால தேவனுக்காக ஊழியம் செய்ய முடியும், இல்ல கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியும். ஆனா போராட்டம் வரும்போது பேலன்ஸ் பண்ண முடியல நம்மளால, போராட்டம் வரும்போது. ஆனால் இந்த இடத்துல தாவீதை கர்த்தர் நம்மளுக்கு ஒரு முன்மாதிரி சாட்சியை வைத்திருக்கிறார். அவன் தனிப்பட்ட வாழ்க்கையும் தன் குடும்பத்தையும் சமுதாயத்தின் மத்தியில தேவனுக்கு பிரியமாய் வாழுகிற அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை அவன் பேலன்ஸ் பண்ணி கர்த்தர் சமூகத்தில் ஜெயம் கொள்கிறான். அதனால தான் எந்த மனுஷனுக்கு சொல்லப்படாத ஒரு வசனம் அவனுக்கு சொல்லப்படுகிறது, உன் வீட்டை நான் கட்டுகிறேன், உன் வீட்டை நான் கட்டுறேன். எவ்வளவு பெரிய கிருபை அது. காரணம்,
தன் போராட்டம், வேலை பாருங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில போராட்டம், குடும்பத்துல போராட்டம், தன் வேலை ஸ்தலத்துல போராட்டம், எதிரிகள் எல்லாத்திலும் மத்தியில் கூட அவன் எல்லாவற்றையும் ஞானமாய் ஜெயம் கொண்டு தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படிக்காய் புத்தியுள்ள மகனாக, தேவனுக்கு பயப்படுற மகனாக அவன் இருக்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு யார் வீட்டை கட்ட முடியாது? ஒரு வீட்டுல கணவன் தேவனுக்கு பயப்படப்படும் போது அவன் வீடு கட்டப்பட முடியும். ஒரு வீட்டுல மனைவி புத்திசாலியா இருக்கும்போது அவங்க வீடு கட்டப்பட முடியும். இவங்க 2 பேருமே இந்த 2 வேலையை செய்யணும். முதல்ல கணவன் தேவனுக்கு பயப்படணும். தேவனுக்கு பயப்படும் போது கர்த்தர் அவனுக்காக இறங்கி வந்து அவன் வீட்டை கர்த்தர் கிருபையை கட்டுகிறார். 2வது, குடும்பத்தில் இருக்கிற சகோதரிமார்கள் புத்தியுள்ள ஸ்திராய் கர்த்தருக்கு பயந்து தன் குடும்பத்தை தேவனுக்கு பிரியமாய் நடத்தும் போது கர்த்தர் இறங்கி வந்து குடும்பத்தை கட்டுகிறார். இதே போல இன்னைக்கு ஆவிக்குரிய பிரகாரம் இவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்தாலும் தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படிக்காய் தன் ஆத்துமாவை சேர்த்து திருப்புகிறான். எப்படி அந்த ஒரு கிருபை அவனுக்கு உண்டானது? காரணம் என்ன? ஏன்னா அவன் தன் தேவனுடைய ஆலயத்தை கட்ட தன் அர்ப்பணித்தனால்தான் கிறிஸ்து வரும் வரை அவனுடைய ராஜ்யத்தின் தலைமுறையை கர்த்தர் கிருபையாய் கட்டி ஆசீர்வதித்தார். தலைமுறையாய் அடுத்த 1000 கால அரசாட்சியம் அநேகம் மேபி தாவீதுடைய அடுத்த சந்ததிங்க ஒழுங்கு இல்லாம இருக்கலாம் நிறைய பேர். ஆனாலும் அவன் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தபடியால், தேவனுக்கு கஷ்டத்தின் மத்தியில பாடுகள் மத்தியில விழுந்து போனாலும் சாக்கு சொல்லாதபடிக்கு உண்மையத்துமா எழுந்து நின்னபடியால் அவன் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் அவன் வாழ்க்கையும் கட்டுகிறார். அவனுடைய தலைமுறையா கர்த்தர் கட்டுகிறார். இன்னைக்கு நம்முடைய குடும்பம், முதல்ல நம்ம குடும்பத்துக்கு நாம் ஆசீர்வாதமா இருக்கணும். 2வது, கர்த்தர் சித்தமான நம்முடைய காலங்கள் கடந்து போகும்போது நம் குடும்பத்துக்கு நம்ம ஆசீர்வாதத்தை வைத்துட்டு போனோம். அப்படி செய்யணும்னா நம் தாவீதை போல கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிற ஜனமா இருக்கணும். பேலன்ஸ் பண்ண தெரியணும். என் ப்ராப்ளம், என் போராட்டத்தை மட்டும் நான் சால்வ் பண்ண போறதில்ல. இதை சால்வ் பண்ணிக்கினே தேவனுடைய ஆலயமாகிய என்னுடைய ஆத்மா, ஆவி, சரீரத்தை தேவன் பரிசுத்தாவி தங்குற ஆலயமாக ஆத்மா சரீரத்தை கட்டுவதில் நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு ஆபீஸ்ல நம்ம வேலை சேர்ந்துட்டோம்னா, உங்க வீட்டுல மனைவி பிரச்சனையோ, கணவன் பிரச்சனையோ, இல்லை ஃபைனான்ஸ் பிரச்சனையோ, என்ன பிரச்சனை இருக்குதோ அது பர்சனல். ஆபீஸ்ல போனா ஆபீஸ் உனக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டுக்கு நீ கணக்கு கொடுக்கணும். நீ என்னன்னா பிரச்சனையா இருக்கு, உன் ப்ராப்ளம் உன் வீட்டோட வச்சுக்கோ, உன் சூழ்நிலை வச்சுக்கோ. ஆனா இங்க ஆபீஸ்க்கு வரும்போது வேலையை செய்யணும். ஒரு அற்பமான மனுஷனே இவ்வளோ நீதியா இருக்கிறான்னா, இவ்வளோ உத்தரவாதத்தை கேட்கிறான்னா, தேவன் நம்ம கிட்ட கேட்பாரு, என்னுடைய குமார் ரத்தத்தை நான் உங்களுக்காக சிந்தும்படி அனுபவிச்சேனே, நீங்க உங்க ஆத்மாவை சேர்த்து நீங்க கட்டினான்னு கர்த்தர் கணக்கு கேட்பாரு. அந்த நேரத்தில் ஆண்டவரே, நான் வேலை பிரச்சனை இல்லை, ஃபைனான்ஸ் ப்ராப்ளம், குடும்ப சூழ்நிலை இல்லை, ஏதோ ஒரு போராட்டம், அது நான் சாக்கு சொல்லவே முடியாது. அப்ப சொல்லுவார், அப்படி பிரச்சனை என்கிட்ட நீ எங்க போனன்னு கேட்பாரு. என்கிட்ட வந்து உன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணின்னு உன் ஆத்துமாவி சரீரத்தை கற்றத்தானே உன்னுடைய வேலை என்பதை கர்த்தர் நம்ம கிட்ட கண்டிப்பாய் கேட்பார். அன்னைக்கு நம்ம நிர்பந்த ஜனமா போய் நிற்காதபடிக்கு, ஆண்டவரே இதோ அடியேன், நீ கொடுத்த பலத்துல, நீ கொடுத்த ஆயுசு நாட்களை, நீ கொடுத்த வேலை, மனைவி, பிள்ளைங்க, சொத்து சுகம் மத்தியில என் ஆத்மா ஆவிசத்தின் ஆலயமாய் கட்டின ஆண்டவரே அப்படின்னு நான் போய் சொல்ற ஜனமா போய் நிற்கிறோம். ஹல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை பரிசுத்தாவி கொடுத்திருக்கிறார். சரி, எப்படி தாவீதுக்கு இவ்வளவு ஒரு தேசத்துல, இப்போ சாதாரண நம்ம ஒரு லே பீப்புள் குடும்பத்தை நடத்துற நம்மளுக்கு எவ்வளவு போராட்டமும் சோர்ந்து போறோம். இந்த சோர்வின் மத்தியில தான் நம்ம ஆண்டு காரியங்களை விட்டு போறோம், ஆண்டு காரியங்களை நம்ம தவறி விட்டுறோம். இது இஸ் a fact. ஆனா ஒரு தேசத்தை ஆளுகை பண்ற தாவீது இவ்வளவு போராட்டம் வரும்போதும் இதன் மத்தியில எப்படி அவன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படிக்காய் தேவனுக்கு பிரியமாய் அவன் தன்னை நடக்க அர்ப்பணித்தான். வேதத்துல ஒரு 3 பேர் குறித்து கர்த்தர் பர்சனலா ஒரு சாட்சி சொல்றார். அதுல தாவீதுக்கு சொல்றார், என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன். நம்மளை போல அற்பமான மனுஷன், அவன் பாவத்துல விழுந்துட்டான். ஏன் செய்யக்கூடாத தேவனுடைய பரிசுத்த பிள்ளைகள் செய்யக்கூடாது பாவம், விபச்சாரம் பண்றான், கொலை பண்றான், எல்லாம் பண்ணாலும் ஆனா எப்படி எழுந்து நிற்கிறான். அவன் தப்பு பண்ணது செகண்டரி, ஆனா அதுல விழுந்து சாக்கு சொல்ல, கர்த்தர் உணர்த்தின உடனே தூசியை தட்டி விட்டு எழுந்து கர்த்தர் பக்கம் திரும்பி தன் ஆத்மாசை அர்ப்பணித்து வாழ ஆரம்பிக்கும் போது கர்த்தர் அவன் மேல் பிரியமா இருக்கிறார். அதான் வேதம் சொல்லுகிறது, எந்த ஒரு தன்னிடத்துல வருகிற மனுஷனை கர்த்தர் புறம்பே தள்ளாத கர்த்தர். இன்னைக்கு தாவீது தான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பத்துல, சொசைட்டில ஒரு பேலன்ஸ் பண்ணி கர்த்தருக்கு பிரியமா வாழ்ற ஒரு வாழ்க்கைக்கு அவனே நமக்கு பரிசுத்தான சாட்சியை வைத்திருக்கிறார். எப்படி இது அவனால இது எப்படி முடிந்தது? அதுக்கு ஒரே ஒரு வசனத்தை தியானிக்க போறோம். நீங்க அந்த கிருபையில நம்ம ஒரு 2 வருஷமா நினைக்கிறேன் நம்ம இந்த ஆன்லைன்ல இருக்கிறோம். நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த ஆத்மாவை சரித்து குறித்து நான் அடிக்கடி பேசினே இருக்கிறேன். ஆத்மாவை சரித்து இன்னைக்கு இதை பத்தி யோசிக்கிறதுக்கு யாருக்கும் டைம் இல்லை, இதை பத்தி பேசுறதுக்கும் அது அவனுடைய கிருபை தெரியல என்ன சொல்லலாம். ஆனா இன்னைக்கு இதுதான் முக்கியங்க. நீங்க ஆத்மாவை சரித்த தெரியாம நம்ம என்ன வேலை பண்ணாலும் உண்மையா சொல்றேன், பரிதாப நிலைமை அது.
ஏன்னா கர்த்தர்கிட்ட போய் நீங்க நான் போய் நின்னா, நான் போய் ஆண்டவரே நான் வேலையை விட்டு ஆண்டவரே வேலையை குடும்பத்துக்காக நீ குடும்பத்தை விட்ட உனக்கு ஊழியம் பண்ண அதை செய்த இதை செய்த எல்லாம் செய்த மக இது நிமித்தம் ஆத்துமா ஆவி சரீரம் பக்தி ரீதி அடைந்ததா? இது நிமித்தம் ஆத்துமாவி சரீரம் பரிசுத்தம் அடைந்ததா? இது நிமித்தம் உன் ஆத்துமா ஆவி சரீரம் குற்றமற்றதா இருந்ததா? நீ செய்த எல்லா பக்தி விருத்தியான காரியங்கள், நீ செய்த ஊழியம் பண்ண ஓடன, இல்ல வேலை செய்து கொண்டே ஊழியம் பண்ண, இல்ல எனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தை உண்மையா நடத்தின, சரி ஏதாவது ஓகே. ஆனா கடைசியா உன் ஆத்துமா ஆவி சரீர கத்த சமூகத்துல குற்றமற்றதா இருப்பதை மாத்திரம்தான் பரலோகத்துல நம்மகிட்ட எதிர்பார்க்கிற சத்தியம். இது நான் 10-11 சொல்லுகிற ஒரு உபதேசமோ இல்ல நியூ தாட் இல்ல. இது வேதத்தில் சொல்லப்பட்ட அடிப்படை சத்தியம். அடிப்படை சத்தியம். ஒரு எக்ஸாம் நீங்க போறீங்கன்னா நீங்க நைட் ஃபுல்லா படிக்கலாம். நாளைக்கு இப்ப எல்லாம் எக்ஸாம் ஓடின்னு இருக்குது. இப்ப இன்னைக்கு காலையில 9 மணிக்கு எக்ஸாம்னா நீங்க 1 மாசம் ஃபுல்லா படிச்சிருக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம், சாப்பாடை தியாகம் பண்ணியிருக்கலாம், உங்க ஆசாபாசங்களை தியாகம் பண்ணி டைம் எல்லாத்தையும் ஒதுக்கி படிச்சிருக்கலாம். ஆனா 9 மணிக்கு போய் நீங்க இருக்கணும் எக்ஸாம் டைம்ல. நீங்க அந்த 9 மணிக்கு எக்ஸாம் டைம்ல போய் நிக்காம நீங்க 1 மாசமா நல்லா படிச்சிருக்கலாம், அப்கோர்ஸ் பிரயாசப்பட்டிருக்கலாம், அதுக்காக எல்லாம் முயற்சி எடுத்திருக்கலாம். ஆனா 9 மணிக்கு அங்க போய் நிக்கணும். 2வது நிக்கிறது மாத்திரம் இல்ல, அங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் எழுதணும். நீங்க நேத்து படிச்சிருக்கலாம், ஞாபகம் வந்திருக்கலாம். ஆனா அந்த இடத்துல இருக்கும்போது அந்த நேரத்துல உங்களுக்கு ஞாபகம் வரணும். அந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஐயோ 2 டைம் இந்த எஸ்ஸே ஒரு எக்ஸாம்பிள் புரியுறதுக்காக சொல்றேன் உங்களுக்கு. ஒரு எஸ்ஸேவை நீங்க 4 டைம் எழுதி பார்த்து தலைகீழ கேட்டா சொல்லணும்னு சொல்லி ஆள் நீங்க எக்ஸாம் டைம்ல அந்த அந்த ஒரு மைண்ட் பிளாங்க் ஆயிட்டு அந்த எஸ்ஸே நீங்க மறந்துட்டீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இது நான் சொல்றது எவ்வளவு பிராக்டிக்கலோ அதே போல சத்தியத்தின்படி நம்ம என்ன பிரயாசப்படுறோம், என்ன ஜெபிக்கிறோம், எவ்வளவு சம்பாதிக்கிறோம், எவ்வளவு ஓடுறோம், எவ்வளவு அது நம்முடைய கடமை. அது கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக, அது உங்களை மென்மேலும் ஆஸ்வதிப்பாராங்க. அதுல எந்த தடையும் கிடையாது. ஆனால் கர்த்தர் சமூகத்தில் இருக்கும் போது நான் இந்த காரியம் பண்ண அந்த காரியம் பண்ண, நீ எந்த காரியம் பண்ண மக ஓகே. ஆனா இது நிமித்தம் கொலோசியர் 1:21 சொல்லுது, உன் ஆத்துமா ஆவி சரீரம் பரிசுத்தம் உள்ளதாகவும் கண்டிக்கப்படாதாகவும் குற்றமற்றதா போய் நம்ம நிறுத்தப்படணும். வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து அதுக்கு தான் ரத்தம் சிந்தினார். நம்மளை முன்னே அந்நியர்களாகவும் சத்துருக்களாகவும் துரோகியா இருந்த உங்களை தேவனுக்கு முன்பாக நம்மளை தேவன் தனக்கு முன்பாக பரிசுத்தமானாகவும் கண்டிக்கப்படாத குற்றமற்றவர்களாக நிறுத்தும்படிக்க ஒப்பு கொடுத்தார். இதுதான் ஃபைனல் கான்செப்ட். அப்போ நம்முடைய ஆத்மா ஆவி சரீரத்தை நம்ம வாழும் போதே நம்ம சைபிள் டென்னிஸா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நம்ம கடமை. இது ஆவிக்குரிய கடமை. இதைத்தான் தாவீது தன் வாழ்க்கையில செய்திருந்தான். அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது. நம்மளோட மோசமான தப்பு பண்ணியிருக்கிறான், மேபி கொலை பண்ணியிருக்கிறான். ஆனால் என்ன பண்ணாலும் என்ன கஷ்டம், அவன் அந்தரங்க போராட்டம், ஃபைனான்ஸ் ப்ராப்ளமா, இல்ல எதிரி ஜனங்க போராட்டமா, இல்ல குடும்பத்துல பிரச்சனையா, இல்ல பிள்ளைங்க நிமித்த வச்சு பிரச்சனையா, இல்ல சுத்தி இருக்க என்ன பிரச்சனை இருந்தாலும் தேவ சமூகத்துல போய் நிற்கும் போது தன் ஆத்மா ஆவி சரீரத்தை அர்ப்பணித்து ஜெபிக்கிறான், அர்ப்பணித்து ஆராதிக்கிறான், அர்ப்பணித்து கர்த்தரை தொழுது கொள்கிறான். இந்த 3 காரியம் தான் அவன் எழுதப்பட்டது. சங்கீதம் 150 நீங்க வெளிப்படும். என்ன ஒண்ணுன்னா ஆத்மா ஆவிசன்னு டைரக்டா வராது. மற்ற எல்லா இடத்திலும் குறியீடு வேர்டா பாயிண்டிங் மெத்தட், இன்ட் மெத்தட்ல வந்து இருக்கும். அவன் நம்ம ஜெபிக்கிறோம். இப்ப நம்ம அதுதான் பேச போறோம். எப்படி இவ்வளவு பெரிய போராட்டத்துல எப்படி அவன் ஆலயத்தை கட்டுறதுக்கான அந்த புத்தி அறிவு வந்தது? எப்படி வந்தது? அது வந்ததுனால மகனா இவ்வளவு பண்ணது நீ பெருசு இல்ல, இவ்வளோத்தின் மத்தியிலும் என் ஆலயத்தை சாதிப்பு பெற்று நடுரோட்ல இருக்கிற அதை குறிச்சு ஒரு ஏற்கரியப்பட்டு பயப்பட கையெல்லாம் ரத்தமா இருக்காது. பரவாயில்ல, நீ உன் புள்ள அதே உன் காரியத்தை உன் புள்ள வச்சு நான் கட்டுறேன். ஆனா உன் குடும்பத்தை நான் கட்டுறேன். இன்னைக்கு நம்ம குடும்பத்தை தெய்வம் கட்டணும். நம்ம குடும்பத்தை தெய்வம் கட்டினா மட்டும்தான் நம்மளால இன்னைக்கு இருக்கிற உலகத்தை, இன்னைக்கு இருக்கிற கன்ஃபியூஸ்டான வேர்ல்டுல, இன்னைக்கு உலகம் மோசமான நிலைமையில போயிருக்கு. இதன் மத்தியில நாம ஸ்திரமாய் பரிசுத்தமாய் கர்த்தருக்காய் வாழ்ந்து சாட்சியா இருக்க முடியும். போராட்டத்தின் மத்தியில, கஷ்டத்தின் மத்தியில, பாடுகள் மத்தியில. அதைத்தான் நம்ம அது ஒரு விஷயம், அதே ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க போறோம். இன்னிலிருந்து நீங்க படிக்கும் போது இந்த ஆத்மா விஷயத்தை ஸ்லோவா கொஞ்சம் ஆண்டு சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. ஏன்னா நீங்க இதுதான் கணக்கு கொடுக்க போறீங்க.
இதுல எந்த சந்தேகம், இது நான் சொல்றது ஒரு நூதன உபதேசமோ இல்ல புது விதன உபதேசம்லாம் இல்ல. சத்தியத்தில் எழுதப்பட்ட இது பரிசுத்தமான உபதேசம். பக்தி விருத்திக்கான உபதேசம். உபதேசங்கள் நிறைய இருக்குது. ஆனா நம்மள பக்தி விருத்தி கொண்டு போற, பக்தி விருத்திக்கு பரிசுத்தத்துக்கு கொண்டு போகாத எந்த பெரிய உபதேசமோ எந்த ஆழமான வசனமோ வேஸ்ட். வேஸ்ட். நம்ம கேட்கலாம், பண்ணலாம். ஆனா நீங்க நம்ம கேட்கிற வசனமோ நம்மள நடத்துகிற பரிசுத்தமான உபதேசம் நம்மள கர்த்தருக்குள்ள கொண்டு போகணும். என் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு படி கர்த்தருக்கு கொண்டு போகணும். என் குடும்பத்தை கர்த்தர் சமூகத்துக்குள்ள கொண்டு போகணும். நான் என் சொசைட்டி லைஃபை கர்த்தர் சமூகத்தில் கொண்டு போகணும். இப்படி இருக்கும்போது தான் அது அர்த்தம் உள்ளதும் கிறிஸ்து சிந்தின ரத்தத்திற்கு பலன் கொடுக்கிற சாட்சியுள்ள வாழ்க்கையா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எடுத்து ஒரே ஒரு வசனத்தை தியானிக்கலாம். எடுத்து வாசிங்க. சங்கீதம் 143. சங்கீதம் எடுத்துங்க பிரதர். சங்கீதம் 143ல, இந்த சங்கீதம் 143ல எது சம்பந்தப்பட்ட வசனம்? நம்ம வசனம் படிக்கிறோம். இது எடுத்தோடனே பாத்தீங்கன்னா, அவன் தன் கர்த்தர் சமூகத்துல அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமா உயர்த்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிரியமான ஜனமே, இந்த இடத்துல இந்த சங்கீதம் 143ல ஜெபிக்கிற தாவீது கர்த்தர் சமூகத்துல ஜெபிக்கிறான். உங்களுக்கு தெரியும், அவன் எல்லா இடத்துலயும் ஜெபிச்சுனே வரான். அப்புறம் ஆராதிப்பான், ஒரு இடத்துல ஆராதிப்பான், ஒரு இடத்துல ஜெபிப்பான், ஒரு இடத்துல கர்த்தரை கண்ணீர் விட்டு விண்ணப்பம் பண்றான். ஆனா இந்த சங்கீதம் 141ல ஒரு எடுத்துக்காட்டா, இது எந்த பின்புலத்தில் எழுதப்பட்டதுன்னா, கோலியாத்தை ஜெயிச்சிடறான். தன் வாழ்க்கையில முதல் கட்டம் கோலியாத்தை ஜெயிக்கிறான். பெரிய அது ஒரு தேசமே அந்த எதிரிகிட்ட போய் நிக்க முடியாத போது, ஒரு அற்பமான, ஒரு எளிமையான ஒரு சிறு பையன் தேவ ஆவியான பெற்றுக்கொண்டு தேவ கிருபையினால தேசமே பார்த்து பயந்த அந்த ராட்சசனை, அந்த கோலியாத்தை பரிசுத்தன் பலத்தில் அசால்ட்டா ஜெயிக்கிறான். ரெண்டாவது, அவனுடைய அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில பயணிக்கும் போது, அவன் ராஜாவா அமரும் போது சவுல் ஒரு பெரிய போராட்டம் எழுந்து நிற்கிறான். சவுலுக்கு தாவீது ராஜாவா கர்த்தர் ஆக்கிட்டாரு என்ற ஒரு உணர்வு உண்டாயிடுது. அந்த அறிஞ்ச உடனே தாவீது எப்படியாவது சாவடிக்க, அவனை நாசம் பண்ண என்னென்னவோ பண்றான். கிட்டத்தட்ட வேதத்தின் பிரகாரம் கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் தாவீதோட போராடுறான். 14 வருஷம் போராடுறான். தாவீது எப்படியாவது அவன் கூண்டோட அழிஞ்சிடணும், அவன் சந்ததி இருக்கக்கூடாது, அவன் வேரோட அவன் இருந்தான்னா நம்முடைய ராஜாங்கத்துக்கு தடை, அவன் இருந்தான்னா நம்முடைய சந்ததிக்கு தடைன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 14 வருஷம் தாவீதோட போராடுறான். 14 வருஷம். அந்த போராட்டத்துல எல்லாம் கர்த்தர் அவன் கூட இருந்து, சவுல் அவனே தன் முடிவு அவனே தேடிக்கிறான். கர்த்தரை நோக்கி பயந்து நடந்த தாவீதுக்கு சிங்காசனம் கிடைக்குது. இது 30வது வயசு. 16வது வயசுல கோலியாத்தை ஜெயிக்கிறான். அவன் ஜெயிச்ச கொஞ்ச நாள்லயே சவுலுக்கு இவன் எரிச்சலும் பொறாமையும் வேதனை உண்டாகுது. அது நிமித்தம் ஆனா இவனை அழிக்கவும் முடியல, கிட்ட வச்சுக்கவும் முடியல. அந்த போராட்டத்தோட எரிச்சலோட வேதனையோட தாவீதோட மூவ் பண்றான். சோ அந்த 14 வருஷம் தாவீதுக்கு சவுல் மூலியமா சஞ்சலம், தவிப்பு, வேதனை வருது. ஆனால் கர்த்தர் வசனம் சொல்லுது இல்லையா, நான் கர்த்தரை தேடினேன், என்னை எல்லா இக்கட்டிலும் கர்த்தர் காப்பாத்தி என்னை நடத்தினார் சொல்லிட்டு வசனம் அறிவிக்க பண்றான். அப்ப அங்கிருந்து ஒரு 14 வருஷம் தாவீதோடு சவுல் போராடி அந்த போராட்டம் முடிவுக்கு வருது. முடிந்த பிறகு கொஞ்ச நாளத்தான் அவன் ராஜரீகம் பண்றான். ராஜரீகம் பண்ண உடனே அவனுக்கு இப்ப எதிர்பாராத ஒரு பெரிய அழிவும் நாசமோசம் உண்டாகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, தன் சொந்த பிள்ளை அப்சலோம் தாவீதை அழிச்சிட்டு அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு, தேவனுடைய தேசத்துக்கு ராஜாவா இருக்க தன் தகப்பனை தாவீதை அழிச்சிட்டு இவன் சிங்காசனத்துல உட்காரும்படிக்காய் போராட ஆரம்பிக்கிறான். அது நிமித்தம் என்ன இருக்கு தெரியுங்களா? தாவீது தன் மனைவி பிள்ளைகளோட, மீதி இருக்கிற மனைவி பிள்ளையோட சிங்காசனத்தை விட்டு எருசலேம் விட்டு காட்டுல போய் பரதேசியா சுத்துறான். இது எந்த வசனத்தை பின்புலனாக்கா 2 சாமுவேல் 15, 16, 17 இந்த 4 அதிகாரத்துல அந்த சீக்வன்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. என்ன பெரிய போராட்டம் பாருங்க. இது அப்படியாப்பட்ட கோலியாத்தை ஜெயித்தான். சவுல் போராட்டம் வரும்போதெல்லாம் கர்த்தருடைய கிருபையினால எல்லாம் தப்பிச்சு அங்கே ஜெயிச்சு சிங்காசனம் உட்காரான். கடைசியா தன் சொந்த மாம்சமே அவனுக்கு விரோதமா நிக்குது. தன் சொந்த மாம்சமே. எப்போ ஆண்டு சொல்றாரு, மகன் உனக்கு அடுத்த பிறகு உன் சிங்காசனத்துல
சாலமோன் அமர்த்தப்பட அபிஷேகம் பண்ணபடிக்காய் கர்த்தர் முன்குறிச்சிடுறார். இதை கேட்ட அப்சலோம் எரிச்சல் அடைந்து போராமடைந்து, நான் தானே நியாயமா இந்த சிங்காசனத்துல உட்காரணும், இதுக்கு காரணம் நம்ம அப்பா தான் சொல்லிட்டு அவங்க தப்பா புரிஞ்சுங்க தேவ சித்தத்துக்கு புரியாம தாவீது மேல கோபம் கொண்டு தாவீதை சாவடிக்கும்படியா போராடுறான். தாவீது தன் சொந்த மகன் நிமித்தமே வீட்டை விட்டு பட்டணத்தை விட்டு தேசத்தை விட்டு ஓடி போயிடுறான். காட்டுல போய் ஒளிஞ்சிருக்கிறான், குகையில போய் ஒளிஞ்சிருக்கிறான். அந்த சூழ்நிலை எழுதப்பட்டுதான் இந்த சங்கீதம் 143. எவ்வளவு பேர் பிரச்சனை பாருங்க. ஒரு மனுஷனுக்கு வெளியில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சால்வ் பண்ணிடலாம். ஆனா குடும்பத்துக்குள்ள வந்துச்சுன்னா அதை விட பெரிய மன உளைச்சல் எதுவுமே இல்லை. அதிகமான மன உளைச்சல். வெளியே வந்து அது வேற, வெளியே பார்த்துக்கலாம். ஆனா குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி பிள்ளைங்களுக்குள்ள இல்ல ரத்த சம்பவங்களுக்கு வரும்போது அது மிக மிக மன உளைச்சலா இருக்கும். மிக மிக மன உளைச்சலா இருக்கும். அதே போலத்தான் தாவீது கோலியாத்தை ஜெயிச்சான், சவுலை ஜெயிச்சான். ஆனா தன் பிள்ளை அப்சலோம் கர்த்தரை புரிந்து கொள்ளாம தேவனுக்கு விரோதமாய் தான் சிங்காசனத்தை உட்காரும்படிக்காய் அவன் எத்தனை பாராட்டினபடியால் தாவீதை அழிக்கும்படியா போராடுறான். அந்த மன உளைச்சல ஒரு வேதனை கடைசி நம்ம புள்ளி நமக்கு விரோதமா நிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் பட்டணத்தை விட்டு சிங்காசனத்தை விட்டு காட்டுல போய் பரதேசியா வாழ்றான். அந்த மத்தியில தான் அவன் எழுதுறான். இந்த சங்கீதம் 143ல என்ன அப்படி ஒரு முக்கியமான விஷயம்னா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்கம்மா. பிரதர் நான் சொல்றதை வாசிங்க. இப்ப பிரச்சனை நம்ம போய் பேசுறோம். தாவீது முதல் வசனத்தை பேசுறான். ஆண்டவரே நீங்க என் ஜெபத்தை கேளுங்க அப்பா, நீ கிருபை உள்ளவரப்பா, என் விண்ணப்பத்துக்கு உண்மையா செவி கொடுக்கிற கர்த்தர், என் கருளை செய்ய ஜெபிக்க பண்ணிட்டு அவன் போராட்டம் எந்த அளவுக்கு உச்சக்கட்டம் சொல்றான் பாருங்க. 2வது வசனம் சங்கீதம் 143 வாசி. ஜீவனுள்ள ஒருவனும் நமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியனை நியாயந்தீர்க்க பிரவேசியாதியும் சத்துரு என் ஆத்மாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோட நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். என் ஆவி இந்த 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா அவன் தன் போராட்டத்தின் உச்சம் அந்த பிக்சரைஸ் பண்றான். அவன் என்ன போராட்டம்னாக்கா, அப்பா என்னை சுத்தி இருக்கிற ஒருத்தோட ஜீவனில் இல்லப்பா, ஜீவனில் நீதிமான்னா என்ன அர்த்தம்னா கர்த்தருக்கு பயப்படுற ஒருத்தனும் இல்லப்பா என்னை சுத்தின்றான். தன் சுத்தி இருக்கிற ஜனங்க இது அப்சலோம் எழுந்தோடனே அப்சலோம் தாவீதுக்கு விரோதமா இருக்கிற ஜனங்க அப்சலோம் சேர்ந்துக்கிறாங்க, எல்லாம் கூடிக்கிறாங்க. அப்ப அவன் சொல்றான், ஆண்டவரே இது உன் தேசம், உம்மால் கட்டப்பட்ட இந்த தேசத்துக்குள்ள ஜீவனுள்ள நீதிமான், ஜீவனுள்ள ஒருவன்னாக்கா ஜீவன் உள்ளவன்னாக்கா அவன் அதுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்றான், நீதிமான் சொல்றான். யார் ஜீவன் உள்ளவர்கள்? இன்னைக்கு கிறிஸ்துவ ஜனங்கள் நம்மளுக்கே பெரிய குழப்பம். அவன் பாரு பாஸ்டர் இவ்வளவு ஜெபிக்க மாட்டான், ஆராதிக்க மாட்டான், கர்த்தர் தெரியல, ஆனா நல்லா சம்பாதிக்கிறான், நல்லா சுகபோகமாக்குறான், நல்லா வாழ்றான். நாங்க பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணி ஒன்னும் இல்லாம போயிடுக்கிறோம். நாங்க ஜெபம் பண்றோம், தேவன் ஆராதிக்கிறோம், காணிக்க கொடுக்கிறோம், எங்களால் பக்தி முயற்சி பண்றோம். ஆனா எங்க ஸ்பிரிச்சுவல் ஒண்ணுமே இல்லையே, ஒரு பிளஸிங்குமே இல்லையே, ஒரு வேலையே இல்லையே. முதல் என் பிரியமான ஜனமே, அவங்க சொல்ற ஜீவன்னா என்ன அர்த்தம்? ஜீவன் உள்ளவன் யார சொல்றான்? தாவீது ஒரு பரிசுத்தவான், தேவ ஆவி பெற்ற அவன் மேல் 2 அபிஷேகம் இருந்தது. ஒன்று ராஜரிக அபிஷேகம், 2வது தீர்க்கதரிசி அபிஷேகம். தேவன் இருதயத்தை கேட்ட மனுஷன். அவன் சொல்றான், யார் ஜீவன் உள்ளவன்? நீதிமான் தான் பூமியில ஜீவன் உள்ளவன். முதல்ல அந்த பார்வை நமக்கு வரணும். நம்ம மெட்டீரியல் வைஸ் ஒரு மனுஷன் நம்ம எடை போட்டுனாக்கா அது நம்ம ஜீவன் சொல்ல முடியாது. இங்க அவன் சொல்றான், அவன் ஒருவேளை இல்லாதவங்க வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஒரு லோக்கல் லாங்குவேஜ் சொல்லுவாங்க, சப்பக்கட்டு இல்லாததுக்கு ஒரு சாக்கு சொல்லுவாங்க. இவன்கிட்ட பணமே இல்லை, அதனால இவன் பணத்தை பத்தி பேச மாட்டான். இவன்கிட்ட வசதி வாய்ப்பே இல்லை, அதனால வசதி வாய்ப்பே பேச மாட்டான். கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? இப்ப ஒரு பெரிய வீடை பார்த்தா நல்ல பெரிய வீடா தான் இருக்கும். இவங்க சொல்லுவாங்க அது என்ன பெரிய வீடுன்னு. ஏன் தெரியுங்களா? இவங்களால கட்ட முடியாது. அது என்ன பெரிய வீடு, இவனால கட்ட முடியாது, அதுக்காக பெரிய வீடுன்னு சொல்லுவாங்க. அது போல இவன் வந்து இல்லாதவங்கள ஒரு தேசத்தை ஆளுகை பண்றவன். கர்த்தர் எல்லா ஆசீர்வாதத்தையும் அவன் காலடி வைத்தார். எல்லா அதிகாரமும் ஆளுகையும் ஆசீர்வாதம் கருத்துல இருக்குது. அவன் சொல்றான், யார் ஜீவன் உள்ளவன்? தேவனுக்கு பயப்படுற நீதிமான் மட்டும்தான் ஜீவன் உள்ளவன். கிறிஸ்துவ ஜனங்க முதல் நம்ம அந்த பார்வை பார்க்கணும். கஷ்டப்படுறாங்க, உழைக்கிறாங்க, அதுக்கான பலன் அது வேற, அதுக்கு வேற. வேதம் சொல்லுது, பிரசங்கில சொல்லுகிறது, நல்லோர் மேல தீயோர் மேல கர்த்தர் மழை பெய்ய பண்ணுகிறார். நல்லோர்னா கர்த்தர் தேடுறவன், தீயோர் கர்த்தர் தேடாதவன். ஆனா 2 பேர் மேல கர்த்தர் மழை பெய்யுகிறார். ஏன்னா இவன் 2 பேருமே கர்த்தருடைய பிள்ளைகள். இவன் 2 பேருமே கர்த்தருடைய பிள்ளைகள். காலங்களும் போது அவன் கணக்கு கர்த்தர் கேட்கும் போது பதில் கொடுக்கணும். அவர் தேவன், மனுஷன் எல்லாருக்கும் நல்லவராக தான் இருக்கிறார். அப்போ ஆவிக்குரிய பிரகாரம் ஜீவன் என்பது என்ன? மெட்டீரியல் வைஸ் மட்டும் ஜீவன் இல்லை, அது நம்ம சப்போர்ட். ஜீவன் என்பது ஒரு மனுஷன்ல
அவன்கிட்ட வசதி வாய்ப்பு இருக்குதோ இல்லையா, அவன் கர்த்தருக்கு பயந்தான்னா சிங்காசனத்துல அமர்ந்த தேவ சமூகத்துல அவன் தான் ஜீவனுள்ள மனுஷன். ஒரு ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படாம என்ன சொத்து சுகம், என்ன வசதி வாய்ப்பு, உலகத்தை சாதிக்கலாம், உலகத்துல பெரிய பெரிய அச்சீவ் பண்ணலாம். ஆனா கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவனுக்கு ஒண்ணு இல்லைன்னா, அவன் கர்த்தர் பார்வையில சத்தியத்தின்படி அவன் ஆத்துமா செத்து இருக்குது. ஸ்லோ பாய்சன் மாதிரி. அதுதான் வேதம் சொல்லுது லூக்கால, உலகமெல்லாம் ஒரு ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆத்துமா இழந்துட்டா என்ன புரோஜனம், பலன். அப்ப இங்க தாவீது அழகா ஒரு வெளிப்பாடு சொல்றான். ஜீவன கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் தான் நீதிமான், அவன் தான் ஜீவன் உள்ளவன். அப்ப நாம முதல்ல நாம் ஜீவன ஜனமா இருக்கிறோமா? அப்ப ஜீவன் என்பது என் உழைப்பு பணத்தினாலோ என்னுடைய ஞானத்தினாலோ அறிவினாலோ உலகத்தை சாதிப்பதால் வருவதில்லை. அது இந்த பூமியில கொடுக்கப்பட்ட கடமை காரியங்கள். ஆனா எனக்கு கொடுக்கப்பட்ட ஜீவன், எனக்கு கொடுக்கப்பட்ட ஆத்துமால் எதனால் ஜீவன் உண்டாகுதுன்னா, நான் கர்த்தருக்கு பயப்பட 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 என் அந்தரங்கத்துல பயப்படணும். என் குடும்ப காரியங்களை நான் கர்த்தருக்கு பயப்படணும். சமுதாயத்துல நான் தேவனுக்கு பயந்து வாடுறதை ஜனங்க பார்க்கணும். பயப்படனாக்கா பிசாசுக்கு பயப்படல, என்ன ஆயிடுமோ ஏதாயிடுமோ அந்த பயத்தை பத்தி இங்க பேசல. எல்லாம் இருந்தாலும் நான் தேவனுக்கு அந்த மனுஷப்பா தேவனுக்கு பயப்படுறான்ப்பா, அவன் எல்லாம் இருக்குது, ஒரு நீதிமானா இருக்கிறான்ப்பா. அந்த வாழ்க்கை தான் நமக்குள்ள ஜீவன் இருப்பதற்கான அடையாளம். இதைதான் தாவீது, ஆண்டவரே என்னை சுத்தி யாருமே இல்லை ஆண்டவரே, எல்லாம் எதிரிங்க, இந்த சூழ்நிலை பார்த்து எனக்கு விரோதமா இருந்த ஜனங்களை என் பையனோட சேர்ந்து என் பையனோட எனக்கு விரோதமா நிக்கிறாங்க ஆண்டவரே. அவன் மன உளைச்சலை பத்தி பேசலாம். அப்போ சுத்தி நியாயசர் ஒருத்தனும் இல்லை அந்த இடத்துல. ரெண்டாவது, அவன் ஆத்துமா எங்க போதும், எந்த அளவுக்குனாக்கா மரணத்துக்கு நேரா போதும் அவன் ஆத்துமா. நான் செத்தவனை போலார் ஆண்டவரே, இருள் உட்கார நிலைமை ஆச்சு ஆண்டவர். எனக்கு ஒரு மனுஷனுக்கு போராட்டம் வேதனை பாடு எல்லாம் முடிஞ்சு உச்சக்கட்ட என்ன மரணம் தான். அந்த மரண வேதனையும் அனுபவிக்கிறான். அவ்வளோ பெரிய போராட்டத்துல கர்த்தரடி ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான் பாருங்க. இப்ப இவ்வளவு பெரிய போராட்டம் சிம்பிளா முடிச்சிட்டான். என்னை சுத்தி ஒருத்தரும் நீதி செய்ய யாருமே இல்லப்பா, நான் அனாதையா நிக்கிறேன். ரெண்டாவது, என் வேதனை பாடு சஞ்சலம் அவமான துக்கம் எங்க போய் முடியுதுன்னா மரணத்துக்கு நேராய் போய் நிக்கிறான் ஆண்டவரே, மரண வாசல் கிட்ட போய் நிக்கிறான் ஆண்டவரே. சோ ஹிண்ட், அவன் வாழ்க்கை முடிவை பத்தி பேசிக்கிறான். இவ்வளவு பிரச்சனை மத்தியில இதை சொல்லிட்டு அவன் எப்படி ஜெபிக்கிறான் பாருங்களேன். தன் ஆத்துமா நிலைமையை கர்த்தர்ட்ட எக்ஸ்பிளைன் பண்றான். ஆண்டவரே, 4வது வசனம் வாசிங்க. 4வது வசனம். இந்த இடத்துல இந்த ஜெபத்தை இந்த இடத்துல எப்படி பிரச்சனை சொல்லிட்டான், தயவுசெய்து சரியா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆவியின் உணர்த்தி பிரச்சனை சொல்லிட்டு பிறகு அந்த பிரச்சனை பக்கம் தன்னை திருப்பல. ரெண்டாவது, தன் ஆத்துமா ஆவி சரீரம் என்னவா இருக்குது கர்த்தர் போடுகிறான். வாசிங்க 4வது வசனம். என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் இருதயம் சோர்ந்து போகிறது. அவ்வளவுதான். முதல்ல என் இறுதி இதனால எனக்கு எப்படி நியாயம் செய்யற ஒருத்தனே இல்ல, அநியாயமா நிக்கிறாங்க. என் சொந்த புள்ளி என் மாம்சமனுக்கு விரோதமா நிக்கிறான். இது நிமித்தம் என் மேல யாரெல்லாம் விருப்பாங்க அவெல்லாம் இவன் கூட சேர்ந்துக்கணும் என்னை அழிக்க பாக்குறாங்க. சோ அது நிமித்தம் என் ஆத்துமா சோர்ந்து போச்சு. ஒரு மனுஷனுக்கு ஆத்துமா சோர்ந்து போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய வாழ்க்கை எல்லாமே தடைய ஆரம்பிச்சிடும். ஒரு மனுஷனுக்கு சரீர பலவீனமா கூட இருக்கலாம், ஆனா ஆத்துமா தைரியமா இருக்கணும், ஆத்துமா தெளிவா இருக்கணும், ஆத்துமா வெளிச்சமா இருக்கணும், இருதயம் பலமா இருக்கணும். இருதயம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா எப்படியாப்பட்ட பிரச்சனை சால்வ் பண்ணிடலாம். ஆனா இருதயம் ஸ்ட்ராங் இல்லாம நம்ம சரீரம் என்ன பலனா இருந்தாலும் நம்மளால ஜெயிக்கவே முடியாது. அப்போ அவன் ஆத்துமா முதல்ல சோர்வடையுது. ரெண்டாவது, என் ஆவி தேங்குகிறதுனாக்கா அந்த ஸ்பிரிட் ஒரு கம்பீரம் இல்லை. நீங்க சங்கீதத்துல பாத்தீங்கன்னா அவனை போல துதிக்கிற மனுஷன் யாரும் இல்லை, அவனை போல தேவன் ஆராதிக்கிற மனுஷன் யாரும் இல்லை, அவனை போல வாய் திறந்து கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்தி கனப்படுத்துகிற மனுஷன் யாருமே இல்லை. இப்படி ஆவியில கர்த்தரை துதித்து கனப்படுத்தி ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தின ஆவி இந்த பிரச்சனை நிமித்தம், இந்த வேத நிமித்தம் ஆவி ஃபுல்லா லாக் ஆயிடுதான், அப்படி தயங்குதான். எப்படி ஒரு நம்ம வாஷ் பேஷன் தண்ணி ஓட்ட போலனா எப்படி லாக் ஆயிடுது தயங்குதோ, ஸ்பிரிட் அப்படி லாக் ஆயிடுதான். ஸ்பிரிட் லாக் ஆயிடுது. மூணாவது, தன் சரீரத்தை பத்தி பேசுறான். அப்போ 4வது வசனத்துல இருதயம் சோர்ந்து போயிடுச்சு, ஆவியில் தயங்குது. மூணாவது, அந்த 3வது வசனத்துல மரித்தவளை போல நான் இருளில் இருக்க பண்ணினார்கள், என் சரீரம் வெளிச்சமே இல்லாம அந்தகார இருள் சிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்றான். சோ அவன் பிரச்சனை எப்படின்னாக்கா ஆத்துமா ஆவி சரீரத்தை எக்ஸ்பிளைன் பண்றான். ஆண்டவரே, இந்த பிரச்சனை நிமித்தம், இந்த போராட்டத்தின் நிமித்தம், இந்த கண்ணீர் நிமித்தம், இந்த ஏமாற்றத்தின் நிமித்தம், இந்த துரோகத்தின் நிமித்தம் என்னுடைய ஆத்துமா சோர்ந்து போயிச்சப்பா, என் ஆவி லாக் ஆயிடுச்சு ஆண்டவரே,
என் சரீரம் இருள உட்கார்ற மாதிரி ஒரு இடத்துல நான் கட்டப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே, மரணத்துக்கு நேரம் கட்டப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே. இப்படி தன் ஆத்மா ஆவி சரீரத்தை கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணி ஆண்டவரை போடுகிறான். எழுதிருக்கலாம் அப்சலோம் பத்தி, அப்பா இவன் எப்படி தோத்துறான் ஆண்டவரே, அந்த வழியில போனா அப்படி தோத்துறான், இங்க வந்தா எப்படி தோத்துறான் எப்படி தோத்துறான், அது ஒரு 50 வருஷம் எழுதிருக்கலாம் அவன். ஆனா எல்லாத்துக்கும் எஃபெக்ட் ஆகி என்ன பண்ணாலும் சொந்த புள்ளையை எதிர்த்து நிக்கிறானா, அதை விட ஒரு பெரிய மன உளைச்சல் வேற எதுவுமே இல்லை. அதோட பெரிய மன உளைச்சல். அப்ப அந்த அந்த எதிர்ப்புனால என்ன ரிஃப்ளெக்ஷன் ஆகுதுன்னா, அவன் சோல் ஸ்பிரிட் பாடி சோர்ந்து, ஆத்மா சோர்ந்து போகுது, ஆவி ஸ்டக் ஆகுது, சரீரம் ஒரு இடத்துல கட்டப்பட்ட மரணத்துக்கு நேரா போகுது. இப்படி அறிக்கை பண்ணிட்டு பாருங்க, அவன் சூழ்நிலை பாருங்க, அறிக்கை பண்ணிட்டான். அடுத்து அவன் என்ன ஜெபிக்கிறான் பாத்தீங்களா நீங்க? அதே ஆத்மாவை சரித்த கர்த்தர் பக்கம் திருப்புறான். ஃபர்ஸ்ட் இந்த சோல் ஸ்பிரிட் பாடியை கர்த்தர்கிட்ட அர்ப்பணிக்கிறான். அப்பா இதான் என் ஸ்டேட்டஸ், இதான் என் நிலைமை ஆண்டவரே, இப்படிதான் இருக்கிறேன். ஆனால் அப்பா நான் என்ன செய்யணும் தெரியும் சொல்றான் பாருங்களேன். இதே ஆத்மா, இப்ப இங்க ஆத்மா என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கான், போராட்டத்து நிமித்தம். நான் பேசுறது புரியும் நினைக்கிறேன். பையனால, அவன் சொந்த பையனால போராட்டம், அழிவு, ஏமாற்றம், துரோகம் மொத்தம் சேர்ந்து நடக்குது அவனுக்கு. மரணத்துக்கு அதுக்கு பதில் அவன் செத்துலான்ற நிலைமையில இருக்கிறான் அவன். இந்த இடத்துல அவன் ஆத்மா ஆவி சரீரம் இப்படி லாக் ஆகிறத பேசிட்டு இப்ப அவன் வந்து ஜெபிக்கிறான். எடுத்து வாசிக்கப்படுது 6ஆம் வசனத்தை. என் கைகள் உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலைத்த போல் என் ஆத்மா தாகமா இருக்கிறது. 4ஆம் வசனத்துல என் பெத்த புள்ளியருக்கு இவ்வளவு துரோகம் பண்ணி என்ன மரணத்துக்கு நேரம் அலைய விட்டுட்டான், என்ன அசிங்கப்படுத்திட்டான், என் மனைவி புள்ளியோட நான் காட்டுல சுத்துற அளவுக்கு என்ன துரத்த விட்டுட்டான். அவனுக்கு எவ்வளவு பெரிய மன உளைச்சல், டிப்ரெஷன்ல அறிக்கை இட்டுட்டு அவன் சொல்றான், ஆண்டவரே என்ன இது டிப்ரெஷன் தான்ப்பா, ஆனா நான் என்ன பண்ணு தெரியுமா, என் கைகளை விரித்து என் ஆத்துமா மான்கள் நீரோடு வாஞ்சித்து கதறுவது போல உண்மையில் நான் தாகமா இருக்கிறேன். இதுதாங்க தாவீதுடைய சக்சஸ் காரணமே. அவனுக்கு விழுந்தான், அவனும் போராட்டம், அவனுக்கு பாடம். ஆனா எல்லா இடத்துலயும் எப்படி எஸ்கேப் ஆகுறான்னாக்கா, எங்கெல்லாம் போராட்டம் வருதோ அது எஃபெக்டிவ கர்த்தர்ட்ட அர்ப்பணிச்சுட்டு அங்கே ஸ்டக் ஆகலாம். அவன் டக்குன்னு தன் சோல் ஸ்பிரிட் பாடி கர்த்தர் பக்கம் திருப்புறான். இருதயம் சோர்ந்து போனன்றவன், நான் சோர்ந்து போயிட்டான் ஆண்டவரே, ஆனாலும் நான் உண்மை தேடுறதுல வைராக்கியமா இருப்பேன். ஹலோ, நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கும்போது சந்தோஷமா தேவனை துதிக்கிறோம், மன மகிழ்ச்சியா இருக்கிறோம். போராட்டம் வரும்போது என்ன கர்த்தர் பண்ணாரு, கர்த்தர் ஜெபத்தை கேட்டாரா, செய்தாரா, பண்ணாரா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம புலம்ப ஆரம்பிக்கிறோம். நம்ம உண்மையாவே கிறிஸ்துவா தான் இருக்கிறோமா, கர்த்தர் மட்டும் தான் இருக்கிறாரா, அவிசுவாசம் உண்டாகுது. ஆனா தாவீது எவ்வளவு பெரிய வேதனை, தேவனால் அபிஷேகம் பட்ட மனுஷன். ஆனா அவன் சொல்றான், ஆண்டவரே என் ஆத்மா லாக் ஆயிட்டு இருப்பா, டிப்ரெஷன் ஆயிட்டு, ஆனாலும் ஆண்டவரே நான் அது பின்னாடி ஓட மாட்டேன், நான் உண்மை தேடுவதில் வைராக்கியமா நிற்பேன். மான்கள் எப்படி நீரோடு வாஞ்சித்து கதறுதோ, என் ஆத்மா உண்மையில தாகமா இருக்கும். உண்மை தேடுற விஷயத்துல என் ஆத்மா நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஆண்டவர். இதாங்க பேலன்ஸ். அதே 4ஆம் வசனத்துல இருதயம் சோர்ந்து போயிருக்குது. அதே 6ஆம் வசனத்துல சோர்ந்தாலும் நான் உன் பக்கத்து இருப்பேன் ஆண்டவர். என் பிரியமான ஜனமே, நாம் எதிர்பார்க்காத போராட்டங்கள், கஷ்டங்கள் வரும். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து மரணத்துக்கு முன்பு தெளிவா சொல்லிட்டு போயிட்டார், உலகத்துல உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள் நான் ஜெயித்தேன். அப்ப இந்த உபத்திரம் வரும்போதெல்லாம் நம் கர்த்தரை அர்ப்பணிச்சுட்டு அதை விட்டுட்டு வெளியே வந்துடணும். அது பின்னாடி சுத்தக்கூடாது. உடனே ஆண்டவர் என்ன பண்ணலாம், எது பண்ணலாம் கேட்கல. அடுத்து இவன் இப்படி பண்றான்னு சொல்லி மாஸ்டர் பிளான் பண்ணல. அவனை எப்படி சாவடிக்கலாம், அவனை எப்படி அழிக்கலாம், இந்த போராட்டத்தை எப்படி மேற்கொண்டு டைரக்டா டீல் பண்ணல. ஆண்டவரே அது நடக்கட்டும், நான் உன்னை தேடுறேன், உமக்கு பிரியமானது என்னவோ அதை நான் தேடுறேன், நீங்க எது விரும்புறீங்களோ அதையும் இறுதியத்தை நான் தேடுறேன். இது இருக்கத்தான், இது டே டு லைஃப், இது போராட்டம். ஆனா நான் இதை வச்சுக்கினேன், நான் உங்களுடைய அன்பு, உங்களுடைய கனெக்டிவிட்டில இருந்து, உங்களுடைய அன்புல இருந்து நான் விலகி போக மாட்டேன். என் ஆத்மா எப்போதும் உண்மையில் தாகமா இருக்குது, தாகமா இருக்குது. எங்க இந்த பக்கத்தான் மரண வேதனை அளவுக்கு போயிருக்கிறான். ஆனா அந்த நேரத்தில் நான் உண்மை தேடுதல் வைராக்கியமா இருப்பேன் ஆண்டவரே. சோ அந்த சோர்ந்து போன இருதயத்தை இன்னைக்கு நமக்கு பிரியமான ஜனமே, இதை கேட்கிற வசனத்தை கேட்கிற ஆண்டவர் பிள்ளைகளை, இருதயம் சோர்ந்து போயிருக்குதா, சோர்வுக்கு இடம் கொடுத்து அங்கேயே உட்காராதீங்க, ஆண்டவர் திருப்புங்க. ஆண்டவரே அது நடக்கும், உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என் தேவன் நீ. வேதம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். கர்த்தர் கைவிட மாட்டார், அவர் பார்த்துக் கொள்வார். நாம் இருதயத்தை கர்த்தர் பக்கம் திருப்பி அவரை தேடுவதில்லை, அவருக்கு பிரியமான இருப்பதில்லை நாம் இருதயம் தேடணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது தன் ஆவி அர்ப்பணிக்கிறான் பாருங்க. 2வது என்ன சொல்றான் பாருங்க, எடுத்து வாசிங்க.
8வது வசனம் வாசிங்க. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். 10 உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. இங்க என்னாச்சு? 3வது வசனத்துல அவன் ஆவி தன் பிள்ளை பண்ண தனக்கு உண்டான போற ஆவி ஸ்டக் ஆகுது. ஸ்டக் ஆயிட்டு இருக்குது. ஆனா அது பின்னாடியே போலாம். ஸ்டக் ஆன அப்படியே விடல. ஆவியின் பலத்தினால் திரும்ப சொன்ன ஆவியானவரே, அப்பா உமக்கு பிரியமானது எனக்கு போதித்து என் ஆவியை செம்மையான வழியில் நடத்தும். நீங்க போதிங்கப்பா. எனக்கு பிரச்சனை இருக்கு. நான் ஒரு ராஜா. கிட்டத்தட்ட தாவீது துரத்தும் போதெல்லாம் அவனுக்கு கிட்டத்தட்ட 50 வயசு கிட்ட நினைக்கிறேன். 50 வயசு இருக்கும் அவனுக்கு அந்த 50 வயசு இருக்கு. எல்லாம் எவ்வளவு சண்டையை பார்த்து ஜெயிச்சவன் அவன். அந்த நேரத்துல எப்படி எனக்கு எதிரி இப்படி அடிக்கணும், எனக்கு விரோதமா இருக்க ஜனங்களை குறிச்சு அதை குறிச்சு பேசினீங்களா அவன்? அதை குறிச்சு பேசலாம் அவன். அந்த இடத்துல அவன் சொல்றான், ஆண்டவரே இந்த இடத்துல என் ஆவி உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கு செம்மையான வழியில் என்னை நடத்தும், எனக்கு போதியும். அப்பதான் நாம் ஆவியில பலப்பட்டு கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கும். இந்த இடத்துல ஆவி தேங்குதுன்றான். அதுக்கு அடுத்தது என்னன்றான்? தேங்கி இருக்குதப்பா, அது கிருபையா பரிசுத்தாவின் மூலமா எனக்கு போதித்து செம்மையான ஆவியில் வழியில் நடத்துங்கப்பா. எனக்கு செம்மையானதை என் ஆவியை நல்ல ஆவியை உங்களுடைய செம்மையால் நடத்துவதாக. அப்போ பிரச்சனை நம்ம போராடி திரும்ப பேசினே கூடாது. ஒரு டைம் அறிக்கை பண்ணிட்டோமா, 2 டைம் அறிக்கை பண்ண முடிச்சிட்டு நம் கர்த்தரை துதிப்பிலும் அவரை ஆராதிப்பதிலும் அவரை கனப்படுத்துவதிலும் அவருக்கு பிரியமானதை பேசும்படிக்காய் நம்ம ஆவியை கர்த்தர் பக்கம் திருப்பணும். ஆனா எவ்வளவு பெரிய பிரச்சனை? மரண பிரச்சனையில் இருக்கிறான். ஆனா ஆவி என்ன பண்றான்? கர்த்தர் பக்கம் திருப்புறான். அது பின்னாடி ஓடல. அப்ப செம்மையான ஆண்டவரே, பரிசுத்தாவின் மூலமா உமக்கு பிரியமானது எனக்கு போதித்தரலும். நீரே என் தேவன். உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான நடத்துவதாக. அப்ப நம்முடைய ஆவியானவரை நம்ம ஆவியை பரிசுத்த வழி நடத்தும்படிக்காய் அர்ப்பணிக்கணும். 3வது 8வது வாசிக்கும்போது 3வது சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். இதுல நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும். எனக்கு இவ்வளவு போராட்டம் இருக்குதப்பா, எனக்கு காட்டுக்கு துரத்திடாம பிள்ளை, இவ்வளவு பிரச்சனை. ஆனால் ஆண்டவரே, நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். இதன் மத்தியில இந்த போராட்டத்து மத்தியில எப்படி நடக்கணும், நான் எப்படி பரிசுத்தமா வாழணும், இந்த கஷ்டம் வேதனை திரும்ப எழுதி வச்சுங்க. இதெல்லாம் மரண பாதையில் அவமானத்தின் மத்தியில அந்த இடத்துல ஒருத்தர் நீதிமான் இல்லை. அந்த இடத்துல என்ன நீங்க பரிசுத்தமா வாழ கத்துக் கொடுங்கப்பா. உமக்கு பிரியமானதை கை கொள்ளும்படிக்கா என்ன நடத்துங்கப்பா. உமக்கு பிரியமானதை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை கேட்டு அதன் கை கொள்ளும்படிக்காய் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இப்படி தாவீது பாருங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனையில மரண பாடுகளுக்கு போற மனுஷனுக்கு இவ்வளவு பிரச்சனைனால என்ன ஆகுதுன்ற தன் ஆத்மா இப்படி எஃபெக்ட் ஆயிருக்குதப்பா. இந்த பிரச்சனை ஆத்மா சோர்ந்து போயிருதப்பா. இந்த பிரச்சனை என் ஆவி தயங்கி இருக்குதப்பா. இந்த பிரச்சனை மரணத்துக்கு நேரம் போறவங்களுக்கு சரீரம் சோர்ந்து போயிருக்குதப்பா. ஆனாலும் ஆண்டவரே, நான் அது பின்னாடி ஓட மாட்டேன். என் தேவன் ஜீவனுள்ள தேவனப்பா. நீர் உண்மையுள்ளவர், பரிசுத்தமுள்ள கர்த்தர். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவரப்பா. கடைசியில் நடத்துகிற கர்த்தர், என்னை வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர், என்னை சொப்பன தரிசனம் பேசின கர்த்தர் நீர் ஆண்டவரே. ஊழியக்காரமை பேசின கர்த்தர் நீராண்டப்பா. நான் வேத திறக்கும் என்ன வாக்குத்தத்தை கொடுத்து பேசுங்கப்பா. வானபூமி ஒழிந்து போனாலும் நீ பேசின வசனம் மறைந்து போகாத ஆண்டவரே. அப்போ என் ஆத்துமாவை நான் திருப்புறேன் ஆண்டவரே. என் ஆத்துமா பக்கம் உயர்த்துறேன். என் ஆத்துமாவை நீங்க ஆண்டவரே தாகத்தை கொடுங்கப்பா. உமக்கு பிரியமானதை தேட கிருபை செய்யுங்கப்பா. உமக்கு பிரியமானதை யோசிக்க கிருபை செய்யுங்கப்பா. உமக்கு பிரியமானதை நேசிக்க கிருபை செய்யுங்கப்பா. போராட்டத்தின் மத்தியில தன் இருதயத்தை திருப்புறான். 2வது ஆண்டவரே, என் ஆவியை பரிசுத்த ஆவி நீங்க நடத்துங்கப்பா. சொன்னதே நடந்ததே புலம்பிக்கணும், கஷ்டப்பட்டீங்கன்னு, அது சரியில்லை, இது சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இது சரியில்லை. என் பிரியமான பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த ஒரே ஒரு சிஸ்டம் தான், பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் இருந்தது. நீங்க இந்த சங்கீதத்துக்கு முடிவு கூட பாத்தீங்கன்னா, கடைசி அப்சலோம் அவன் செத்து போயிடுறான். அவன் எதிரி காணாம போயிடுறான். அவன் தன் பிள்ளைத்தான், ஆனா அவன் அவ்வளவு துரோகம் பண்ணும்போது நேரம் வரும்போது கர்த்தர் அவனை தூக்கி அவனை எடுத்து சங்காரம் பண்ணிடுறான். ஏன்னா தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட தான் மகனுக்கு விரோதமா இருக்கும்போது அப்சலோம் இல்லாம பண்ணிடுறான். ஆனா புதிய ஏற்பாட்டுல அந்த கான்செப்ட் கிடையாது. புதிய ஏற்பாட்டுல நமக்கு எதிரி யாருமே கிடையாது. நமக்கு எதிரி பிசாசு மட்டும்தான், மனுஷனுக்கு கிடையாது. மனுஷன் நம்மளுக்கு துரோகம் பண்ணிருக்கலாம், மனுஷன் நம்ம மரணத்துக்கு கொண்டு போயிருக்கலாம், அப்கோர்ஸ். ஆனா கிறிஸ்து ஆவி பெற்ற நமக்கு மனுஷனுக்கு எதிரியே கிடையாது. அந்த மனுஷனை ஆட்டுவிக்கிற பிசாசு தான் நமக்கு எதிரி.
அந்த மைண்ட் செட் வரணும். இன்னைக்கு என்ன பண்றாங்க கிறிஸ்தவத்துல, அதே பல்லுக்கு பல் கண்ணுக்கு, ஆண்டவரே எனக்கு விரோதமா பண்ணிட்டாங்கப்பா, அவங்களை தூக்குங்க ஆண்டவரே, அவங்க இவ்வளவு எனக்கு துரோகம் பண்ணாங்க. ஆமா, கண்டிப்பா விரோதமா பண்ணியிருப்பாங்க, துரோகம் பண்ணியிருப்பாங்க. அதனால உங்களுக்கு இழப்பு உண்டாயிருக்கும், மன உளைச்சல் உண்டாயிருக்கும், மரண வேதனை உங்களுக்கு உண்டாயிருக்கலாம். ஆனா கிறிஸ்துவ பிள்ளைங்களுக்கு அதுக்கு பதில் அவங்க அழிக்கப்படுவதில்லை. அவங்களுக்கு ஒரு பிசாசு அழிக்கப்பட்டு அவங்களை நம்ம மன்னித்து நேசித்து நாம் ஜெயம் கொண்டு ஜீவன் பரிசுத்தமாய் வாழணும். இதான் இன்னைக்கு பெரிய ப்ராப்ளம். புதிய ஏற்பாட்டுல காலத்துல இருக்கிற நாம பழைய ஏற்பாட்டு போல தான் ஜெபம் பண்ணி வச்சுக்கிறோம். ஆண்டவர் இந்த மனுஷன் துரோகம் பட்டாங்கப்பா, இவங்க துரோகம் பட்டாங்கப்பா, அதனால அவங்க கஷ்டப்பா நம்ம என்ன பண்ற பிளஷ்ல எதிர்பார்க்கிறோம், பதிலுக்கு பதில் எதிர்பார்க்கிறோம். கிறிஸ்து அப்படி செய்யல. நமக்கு எதிரி மனுஷன் கிடையாது. நமக்கு ஒருவேளை கணவன் சரியில்லாம இருக்கலாம், மனைவி சரியில்லாம இருக்கலாம், பிள்ளைங்க சரியில்லாம இருக்கலாம், சுத்தி இருக்கிற ஜனங்கள் சரியில்லாம இருக்கலாம், இல்ல சொசைட்டி நமக்கு சரியில்லாம இருக்கலாம். ஆனா நமக்கு மனுஷன் எதிரியே கிடையாது. நமக்கு எதிரி பிசாசு மட்டும்தான். அவனை ஜெயிக்க நாம் ஜனங்களை மன்னித்து அன்பு கூறும்போது பிசாசு தோக்குறான். அந்த இடத்துல கூட அப்சலோம் அவன் என்ன பண்றான், நேசிக்கிறான். நீங்க இதே அவன் பழைய ஏற்பாட்டு காலத்து மனுஷன் தான், அவன் அவ்வளவு துரோகம் பண்றான். நீங்க படிச்சீங்கன்னா அந்த வசனத்துல அப்சலோம் கடைசி சாவடிக்க கையில கத்தர் கொடுக்குறாரு அவங்ககிட்ட. அப்ப கூட அவன் ஐயோ அந்த பிள்ளையாச்சே மன்னிக்கிறான், அவனே மன்னிக்கிறான். அவன் தாவீதுங்க பழைய ஏற்பாட்டு தான் இருந்தான். ஆனா நிறைய விஷயம் புதிய ஏற்பாட்டு வெளிப்பாடோட அந்த நேரத்துல வாழ்ந்துட்டாங்க. புதிய ஏற்பாட்டு சொல்லப்பட்ட சத்தியத்தை அப்பவே வெளிப்பாடா பெற்றுக்கொண்டு கர்த்தர்களை பரிசுத்தமாய் வாழ்ந்தான். அதனால தான் கிறிஸ்துக்கு கூடும்போது தாவீதின் குமாரன்னு சொல்றோம். நம்ம அவனுக்கு அந்த பேரை கர்த்தர் கொடுத்தார். அந்த பழைய ஏற்பாடு எவ்வளவு பரிசுத்தவான், எவ்வளவு உத்தமானுங்க, எவ்வளவு பெரிய பெரிய ஊழியக்காரங்களும் யார் பெரிய கிறிஸ்து கொடுக்கல. அந்த சந்ததி தாவீது சந்ததியில வர வைத்து தேவனுடைய அன்பை அவன் பெற்றுக்கொள்ளும்படிக்க கர்த்தர் கிருபை செய்தார். நிறைய இடத்துல அவன் ஒரு புதிய ஏற்பாட்டுல மன்னித்து நேசிக்கிற அந்த பக்குவத்துல பழைய ஏற்பாட்டுல நிறைய சங்கீதங்கள் எழுதியிருக்கான். அப்படி அவன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகிய பிரியமான ஜனமே, அப்ப நமக்கு இன்னைக்கு வர நாட்கள் போராட்ட கஷ்டம் வந்துனே தான் இருக்கும். ஆனா அது எப்படி ஜெயிக்கிறோம்னா, தாவீதை போல நல்லாவி பெற்ற நாம, பரிசுத்தாவியை பெற்ற நாம, ஆத்துமா சோரும் போதெல்லாம் நம்ம ஆத்துமா சோர்வுக்கு ஏதோ பண்ணாதபடிக்கு நம் கர்த்தரை அதுக்கு ஆத்துமா சோர்வுக்கு விரோதமாய் மான்கள் நீரோட வாஞ்சத்தை தேடுவது போல கர்த்தரை இன்னும் ஆத்துமா நம்ம தேடணும். அதுதான் ஒரே ரிசல்ட். ரெண்டாவது, ஆவி ஸ்டக் ஆகும்போது, குழம்போது நம்ம சோர்ந்து போது பரிசுத்த ஆவி கிட்ட நம்ம ஆவி அர்ப்பணிக்கணும் நடத்தும்படிக்காய். மூன்றாவது, நம்ம சரீரம் கர்த்தருக்கு விரோதமா எந்த கிரியம் செய்யாதபடிக்கு, பழிக்கு பழி வாங்காதபடிக்கு நம் சரீரத்தை கிறிஸ்து எப்படி மன்னித்து அன்பு கூர்ந்தாரோ அதே போல சூழ்நிலைகள் மனுஷர்களை நம்ம மன்னித்து அன்பு கூர்ந்து சூழ்நிலை இயேசுவின் நாமத்துல பரிசுத்தன் பலத்தில் நம்ம மேற்கொள்ளணும். ஆமென் ஹல்லேலூயா. இப்படி முடிக்கும் போது தான் அதே சங்கீதம் 144 அது ரிசல்ட் சொல்றான். 144 முதல் வசனம் வாசிங்க. 144 என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு சோஸ்திரம். இரண்டாவது வசனம், அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். சோ ஜெயத்தை பத்தி எழுதுறான். இப்படிதான் ப்ராப்ளம் தான் ஓவர் கம் பண்ணி ஜெயிக்கிறான். இன்னைக்கு நம்ம எங்க ஸ்டக் ஆகும்னா, போராட்ட கஷ்டம் வேதனை வர நம்ம ஆத்மா ஆவி சரீரம் கரெக்டா இருக்குது. ஆனா போராட்டம் வரும்போது நம்ம அங்கத்தான் இடம் மாறுறோம். அந்த இடம் மாறும்போது தான் குழப்பங்கள் நம்மள அறியாமலே, தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ ஆவிக்குரிய காரியம் என்று யோசித்து மாம்சமான காரியங்களை செய்து கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விட்டு, கர்த்தருடைய பாதுகாப்பு விலகி போயிடுறோம். விலகி போயிட்டு அப்புறமா அதோட விளைவு என்ன? பின்மாற்றத்தின் ஆவி. நான் ஜெபிச்சேன் ஒண்ணுமே நடக்கல, நான் ஆராய்ச்சேன் ஒண்ணுமே நடக்கல, நான் கர்த்தருக்கு ஊழியத்துக்கு மறைமுக சப்போர்ட் பண்ணேன், இல்ல வெளியே இருக்காம சப்போர்ட் பண்ணேன், எனக்கு எதுவுமே நடக்கல. காரணம், பிரச்சனை வரல நம்ம கர்த்தருக்கு கரெக்டா இருக்கிறோம். பிரச்சனை வரும்போது நம்ம ஆத்மா ஆவி சரீரத்தை மாம்சத்தின்படி உலகத்தின்படி நம்ம அந்த இழுப்பு விட்டு கொடுத்துறோம். அங்க விட்டு கொடுத்து எல்லாம் செய்து முடிஞ்சோடனே மாம்சத்தின் கிரை வேதனை தான். நம்ம என்னதான் நல்ல காரியம் செய்தாலும் அது மாம்சமான கிரியா இருந்தா அது மாம்சத்துக்கு தான் போய் சேரும். தாவீதுக்கு அப்படியாப்பட்ட சூழ்நிலை வருது. ஆனா தன் ஆத்மாசத்தை பக்குவமா தியானித்து தன் ஆத்மாசத்தை கர்த்தர் பக்கம் திருப்புறான். கர்த்தர் அவனுக்கு எல்லா இக்கட்டு விடுதலையாக்கி அவனுக்கு ஜெயத்தை கொடுத்து எந்த ஜனங்கள் விரோதமா இருந்தாங்களோ அவங்களை கீழ்ப்படுத்தி அவனை உன்னத ஸ்தானத்துல வைக்கிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எது உலகம் மாம்சம் பிசாசு போராடுதா? பயப்படாத பிரியமான ஜனமே. நீ உனக்கு போராட்டம் வந்தா போராட்டத்தோட போய் நிக்காத.
உன் ஆத்மாசத்தை கர்த்தர் அர்ப்பணி, அவர்கிட்ட ஜெபம் பண்ணு. அவர் உனக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து, சங்கீதம் 32:8, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதித்து, உன்மேல் கண்ணை வைத்து, உனக்கு ஆலோசனை கொடுத்து, உன்னையும் தப்பித்து, உன் சூழ்நிலையை மாற்றி, உன்னை சாட்சியா வைத்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆங்கிள் சங்கீதங்களை படிச்சு பாருங்க. எல்லா இடத்துலயும் இப்படிதான் சோல்ஸ் பட் பாடி பேசிட்டே இருப்பார். எல்லா இடத்துலயும் மறைமுகமா. அந்த அந்த அப்ப சோல்னா என்ன? சோல்னாக்கா அந்த ஆத்மா அப்படின்னாக்கா ஒரு சின்ன குறியீடு வார்த்தை. ஆத்மான்ற இடத்துல இருதயம் வரும். இருதயம் இல்லைனாக்கா இருதயத்துக்கு அப்புறம் ஆசை, விருப்பம், இருதயம், ஏக்கம், வாஞ்சை, இதெல்லாம் இருதயம் சம்பந்தப்பட்டது. ரெண்டாவது ஆவி. ஆவி என்பது என்ன? புலம்புறது, துதிக்கிறது, ஆராதிக்கிறது, பேசுறது, பல், நாவு, தாடை அப்படின்னா வந்துச்சுன்னா ஆவி சம்பந்தப்பட்ட காரியம். அதெல்லாம் சரீரம்னாக்கா கை, காலு, உடல், செய்கை, நற்கிரியை, கனிகள், அப்புறம் நல்ல செயல், உத்தமத்தில் நடந்தான், தேவனுடைய நற்கிரியை செய்தான், இதெல்லாம் வந்து சரீர சம்பந்தப்பட்டது. இப்படியாப்பட்ட காரியங்களை நம்ம நிதானிச்சு தியானிக்கும் போது நம்ம என்ன போட்ட முதல் சோல் ஸ்பிரிட் பாடியை கர்த்தருடைய பிரசனத்தை விட்டு விலகாதபடிக்கு பாதுகாக்க பரிசுத்தாவி கிருபை செய்வோம். நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா, உங்களுக்கு 1008 பிரச்சனை வருதுன்னா எதுக்கு தெரியுங்களா? நம்ம யோசிச்சு, உங்களுக்கு ஒரு திடீர்னு யாருன்னா கேட்டால் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வாங்க. ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் ஒன்றுமே இல்லவே இல்லை. ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் ஒன்று இல்லவே இல்லை. அது காரணம் தெரியுங்களா? இப்போ பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. நீக்கு பிசாசு என்ன பண்ண தெரியுங்களா? நல்லா புரிஞ்சுங்க. உங்ககிட்ட பணம் எடுத்தா நீ சோர்ந்து போன படத்தை எடுத்துருவான். இல்ல உனக்கு பணம் கொடுத்தா நீ கத்தரை விட்டுருவானா, உனக்கு அவன் அம்பானி ஆக்கிடுவான். கண்டிப்பா அம்பானி ஆக்கிடுவான். அப்ப அவனுக்கு பணம் பிரச்சனை, உனக்கு பணம் கொடுத்து உன்னை தரித்திராக்குறது விஷயம் இல்லை. அது நிமித்தம் உன் விசுவாசம் சோர்ந்து போதா, நீ கர்த்தரை விலகி போறியா, உன் பரிசுத்த நிலை, அதுதான் அவனுக்கு ரிசல்ட். நான் ஒரு வாரம் ஃபுல்லா பிரியாணி சாப்பிட்டு இருக்கிறேன். திடீர்னு என் கஜானா ஃபுல்லா காலி, என் பர்ஸ் எல்லாம் காலி. அடுத்த வேலை இப்ப நான் கஞ்சி தான் குடிக்கணும். அப்போட பிரச்சனை இல்லை, அவன் பிசாசு ஜெயிக்கல. நீங்க கஞ்சி குடிக்க கூட பிரச்சனை இல்லை. நம்ம நினைக்கும் ஒரு வாரமா பிரியாணி சாப்பிட்டோம், நீக்கு ரொம்ப ஏழ்மையான சாப்பாடை சாப்பிட்றோம். இல்ல பிரியமான ஜனமே, அப்போ நம்ம தோக்கல. எப்ப தெரியுமா நம்ம தோக்குறோம்? என்ன ஆண்டவரே எனக்கு கஞ்சியை கொடுத்தீங்க, என்ன நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்றீங்க பாரு, அப்பதான் நம்ம தோக்குறோம். அப்பதான் பிசாசு ஜெயிக்கிறான். ஆனா அந்த எளிமையான சாப்பாடு எடுத்து, கர்த்தாவே போன வாரம் ஃபுல்லா பிரியாணி கொடுத்தீங்க, ஸ்தோத்திரம், இது நல்லதே ஆண்டவரே, என் உடம்பு நல்லதுக்காக இந்த எளிமையான சாப்பாடு கொடுத்தீங்கப்பா, நல்ல டைஜஷன் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க, பிசாசு தலை ஆணி அடிச்ச மாதிரி ஆகும். அப்ப நம்மளை சுத்தி வர 1008 பிரச்சனையும் நம்மளை ஏழையாக்குறதோ, கஷ்டப்பட வைக்கிறதோ, நம்மளை தரித்திரனாக்குறதோ, நம்மளை நோயாளியாக்குறதுக்கு கொண்டு வரதில்ல. இது நிமித்தம் உன் விசுவாசம் நீ விட்டு போறியா, உன் நம்பிக்கை நீ விட்டு போறியா, தேவனுக்கு பயந்து வாழ்ற பரிசுத்தான் பலத்தை நற்கிரியை செய்யற அதை விட்டு போறியா? இந்த 3 விட்டு போறதுக்கு தான் நமக்கு தலையை சுற்றி 1008 பிரச்சனை கொண்டு வரும். அந்த பிரச்சனை வருவது போற விஷயம் இல்லை, அதுக்கு எப்படி நீங்க ரியாக்ட் பண்றீங்க. சேம் தாவீதுக்கு பிரச்சனை வந்துச்சு, ஒருத்தரும் நீதிமான் இல்ல, மரணத்துக்கு நேரம் போய் நிற்கிறான், பிரச்சனை வந்துச்சு. ஆனா அதுக்கு அவன் உடனே அகேன்ஸ்ட், அதுக்கு எதிர்த்து அவன் தன் ஆத்மா சேர்த்து ஆக்ட் பண்ணல. ஆத்மாவை சேர்த்த கத்தர் திருப்புறான். இதை நம்ம செய்யும் பொழுதுதான் இந்த கடைசி நாட்கள்ல சத்துரு கிறிஸ்து நாமத்துல நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, நம் சொசைட்டில நமக்கு முன்பாக நசுக்கப்பட்டு தோற்கடிக்கப்படுவோம். நம்ம இதை புரியாம, இந்த சத்தியத்தை புரியாம நம்ம ஓடி இருந்தனாக்கா, இன்னைக்கு ஃபைனான்ஸ் ப்ராப்ளம், நாளைக்கு சரீர நோய், திரும்ப குடும்ப பிரச்சனை, இப்படியே சுத்த விட்டுருவோம். சுத்தி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அப்படியே சேஞ்ச் ஆகும், சப்ஜெக்ட் சேஞ்ச் ஆகிற மாதிரி ப்ராப்ளம் சேஞ்ச் ஆகினே இருக்கு. நம்மளுக்கு வாழ்நாள் முழுதும் நம்ம போடல தான் இருந்திருப்போம். ஆகிய பிரியமான ஜனமே, கர்த்தர் பேசின இந்த வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஆவியான கிருபையை நடத்தி புரிய வைப்பார். பயப்படாதீங்க. நீங்க இதை படிங்க, இந்த சோல்ஸ் பாடி ஸ்லோவா செக் பண்ண ஆரம்பிங்க. இதை நான் ஏன் இதை திரும்ப சொல்றேன்னா, நீங்க எங்கன்னா இருங்கோ, எந்த சபையிலாம் இருங்கோ, எங்கன்னா தேவனை ஆராதிங்கோ, அது பிரச்சனை இல்லை. ஆனா ஒண்ணு, கர்த்தர் சமூகத்தில் நிற்கும் போது நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, ஆத்மா ஆவி சரீரத்தை தான் கர்த்தர் கணக்கு கேட்பார், அதைத்தான் நியாயம் தீர்ப்பார், அதைத்தான் ஆஸ்வதிப்பார், அதுக்கு தான் கர்த்தர் கிரீடங்களை கொடுப்பார். இந்த சோல் ஸ்பிரிட் பாடியை போய் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் இன்னைக்கு. ஹல்லேலூயா.
அந்த அந்த சோல்ஸ்புட பாடியை குறித்து மாத்திரமே கர்த்தர் சமூகத்தில் எப்படி நிறுத்தணுன்றத புதிய ஏற்பாட்டுல 7 இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 7 இடத்துல கர்த்தர் சமூகத்துல போய் நம்ம நிற்கும் போது அவர் எல்லா இடத்துல நம்ம சோல்ஸ்புட பாடி தான் ஸ்பெசிஃபிக்கா அங்க பரிசுத்தம் வெளிப்படுத்துறார். ஏன்னா இது 3 தான் கர்த்தர் கேட்கிறார். ஆதி ஆகமத்தில் நீங்க 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல எடுக்கும்போது கர்த்தர் எப்படி உண்டு பண்ணார் தெரியுங்களா? மண்ணை எடுத்தார். மண் என்பது சரீரத்தை குறிக்குது. ஆவியை ஊதினார், ஆவியை பெற்றுக்கொண்டோம். 3வது ஜீவாத்மா ஆனோம். ஸோ மண்ணு, ஆவி, ஆத்மா அப்படியே ரிவைஸ் பண்ணினா ஆத்மா, ஆவி சரீரம், அவ்வளவுதான். இதைத்தான் இதைத்தான் படைக்கிறாரு. படைச்ச உடனே ஒரு 2ஆம் அதிகாரத்துல ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாம போய் தன் ஆத்மா சேர்த்து கரைப்படுத்திக்கிறாங்க. தோட்டத்தோடையே துரத்திடுறாரு. ஆனா கடைசியா வெளிப்பாடு 22ஆம் அதிகாரத்துல, இது ஆதி ஆகமம் 2வது நடக்குது, 2-3ல நடக்குது. கடைசி வெளிப்பாடு புத்தகத்தை முடிக்கும் போது அநீதி செய்யறோம் அநீதி செய்யட்டும், பாவம் செய்யறோம் பாவம் செய்யட்டும், பரிசுத்தமா இருக்கணும் பரிசுத்தமாகட்டும். எதுல பரிசுத்தம்? உன் ஆத்மா, ஆவி, சரீரம். நான் ஆராதிக்கிற கர்த்தர் பரிசுத்தரா இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? ஆத்மா, ஆவி, சரீரமா இருக்கிறார். அவர் அதுக்குத்தான் தன் சாயலை போல படைப்பண்ணார். தன் சாயலை போல படைப்பண்ணாக்கா அவர் ஆத்மா, ஆவி, சரீரமா இருப்பது போல நம்மையும் ஆத்மா, ஆவி, சரீரமாய் தன் சாயலை போல உண்டாக்கினார். ஆதாமே அவள் பிசாசால் வஞ்சிக்கப்பட்டு அந்த ஆத்மா, ஆவி, சரீரத்தை இழந்து கரைப்பட்டு குற்றவாளியானாங்க. இப்ப நாம கிறிஸ்து எதுக்கு வந்தா தெரியுங்களா? அந்த குற்றமாக்கப்பட்ட அந்த தாவீது ஆதாம் மூலமாய் குற்றமாக்கப்பட்ட எல்லா சந்ததிகளும் தன் மாசற்ற ஏசை 53:5வது வசனத்துல ஆத்துமால நொறுக்கப்பட்டார், ஆவில காயப்பட்டார், சரீரத்தில் ஆக்கினை ஏற்றுக்கொண்டார், தழும்புகளால் சுகமானோம். அந்த ஆத்துமாவை சரீரம் தோட்டத்துல குற்றம் பண்ணி விலகி போயிட்டாங்க. இப்ப கிறிஸ்து அந்த ஆத்மாவை சேர்த்து குற்றமற்ற தன்மைக்கு நம்ம நிறுத்த வைத்து பரலோகத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு நம்மளை கத்த வச்சு பலப்படுத்துகிறார். சோ தோட்டத்துல குற்றமாக்கப்பட்டு ஆத்மா சரீரம் கரைப்பட்டு குற்றமாக்கப்பட்டான். கிறிஸ்து அதே அதே தோட்டத்துல, கெத்செமனி தோட்டத்துல தான் ஜெயம் எடுத்து ஆத்மாவை சரீரத்தை குற்றமற்ற ஜனமாய் மாறும்படிக்காய் மாசற்ற விலையேற பெற்ற குற்றமற்றத்தை கத்த சிந்தினார். 1 பேதுரு 1:19. ரத்தம் சிம்பிளா சொல்ல வேண்டித்தானே? இயேசுவின் ரத்தம் தான். நீங்கள் வெளியேறப்பட்ட ஆட்டுக்குட்டினால மாசற்ற வெளியேறப்பெற்ற குற்றம். ஏன் அதை பிரிக்கணும்? மாசற்ற ரத்தம் என்பது ஆத்மாவை சுத்திகரிக்க, வெளியேறப்பெற்ற ரத்தம் என்பது உன் ஆவியை சுத்திகரிக்க, குற்றமற்ற ரத்தம் என்பது உன் சரீரத்தை சுத்திகரிக்க. இயேசு கிறிஸ்து இயேசு 53:5 அவர் ஆத்மால் நொறுக்கப்பட்டார். நம் ஆத்மாவை பரிசுத்தமற்ற நம்ம ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துவதற்காக அவர் ஆத்மால் நொறுக்கப்பட்டார். எடைத்தான் எடைக்கு எடை. 2வது நம்ம மீது உள்ள ஆவியை அவை சுத்திகரிக்கும்படியா தன் வெளியேற பெற்ற ஆவியில காயப்பட்டார். 3வது குற்றம் என்ற சரீரத்திற்காய் அவர் குற்றமற்ற சரீரத்துல ஆக்கினேற்றுக் கொண்டார், தழும்புகளால் சுகமானார். இதுதாங்க ஹைலைட். ஏசி 53 எவ்வளவு விஷயம் இருக்குது. எடைக்கெடை இதான் கணக்கர்த்தர் கணக்கு கேட்பார். உன் ஆத்துமாக்கு ஏன் ஆத்துமா நான் கொடுத்தனே, என் மாசற்ற ஆத்துமா நான் பணிய வைத்தனே, உன் மீறுதல் ஆவி மீட்பதற்காய் என் விலையேற பெற்ற ஆவியை அர்ப்பணிச்சனே, உன் குற்றமற்ற சரீரத்துக்காய் மீட்பதற்காய் நான் குற்றமில்லாத இந்த சரீரத்துல 39 கசடி வாங்கினேன். உடம்பு முழுதும் வேதம் சொல்லுகிறது ஏறு உழுவது போல இருந்துச்சான் அந்த ஆத்மாவை சரீரம். அதுதான் தமிழ்ல சிம்பிளா தெளிவா நம்ம முன்னோர்கள் எழுதியிருக்கிறாங்க. சிந்தனை, சொல், செயல். சிந்தனை, சொல், செயல். எப்படி யார் பிடிச்சவங்க அழகா தமிழ்ல பேசுவாங்க. அவன் என்ன சிந்தனையை சொல் செயல் கட்டது நல்லா இருப்பான் அவன். அப்ப சிந்தனை என்ன? ஆத்மா. சொல் என்பது ஆவி, செயல் என்பது சரீரம். இது 3 சரியா சரியாடுவாங்க. இதை சரிப்படுத்த கிறிஸ்து நமக்காய் பூமிக்கு வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சிலுவையில் ஜெயித்தார், நாம் குற்றமற்ற ஜனமாய் வாழும்படிக்காய். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இருக்கட்டும். தாவீதை போல நம்ம ஆத்மாசத்தை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என் ஆத்மா உண்மை என்ன இருந்தாலும் இல்லாவிட்டாலும், கஷ்டமானாலும் சந்தோஷமானாலும், பாடானாலும் மகிழ்ச்சி ஆனாலும் என் ஆத்மாவை தேடுவதை நிறுத்த மாட்டேன் ஆண்டவரே. 2வது என் ஆவி அப்பா என்ன போட்டா இருக்கட்டும், என்ன கஷ்டம் இருக்கட்டும், நான் புலம்பாம உம்மை துதிப்பதிலும் உமக்கு நன்றி செலுத்துவதிலும் உம்மை ஆராதிப்பதிலும் என் ஆவியை அர்ப்பணிப்பேன் ஆண்டவரே. 3வது என் சரீரத்துல உலகம் எப்படின்னா போட்ட ஆண்டவரே, நான் கற்றுக்கொண்ட நான் அறிந்து கொண்ட வசனத்தை கை கொள்ளும்படிக்காய் என் அந்தரங்கத்துல ஜாக்கிரதையா இருப்பேன். என் குடும்பத்துல வசனத்தை கை கொண்டு ஜாக்கிரதையா இருப்பேன். சொசைட்டி கர்த்தரை அறியாத வலக்கைக்கு இடக்கைக்கு வித்தியாசம் தெரியாம வாழ்ற இந்த மாய்மாலமான உலகத்துல
தேவன் அறியாத ரட்சிக்கப்படாத ஜனகமத்தில நான் சரீரத்துல உன் பரிசுத்த வார்த்தையின்படி வாழ்ந்து உங்களுடைய வெளிச்சத்தை காண்பிப்பான் ஆண்டவர். இப்படியாப்பட்ட ஜனங்க தாங்க இன்னைக்கு தேவை. இப்படியாப்பட்ட சாட்சி வாழ்க்கை தான் எழுப்புதலை கொண்டு வரும். இப்படியாப்பட்ட சாட்சி வாழ்க்கை தான் ஜனங்களை கர்த்தர் பக்கம் திருப்பும். நம்மளை அதுக்காகத்தான் வெளிச்சம் வைத்திருக்கிறார். இந்த புது வருஷத்துல இந்த 3ஆம் மாசம் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். நம்ம ஆத்மாவிசத்தை அர்ப்பணிக்கும் போது நம் குற்றமற்ற வசனம் சொல்லுகிறது 1 Thessalonians 5:23 சமாதானத்தின் தேவன் தான் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்க வராங்க. அது முற்றிலும் பரிசுத்தம் என்ன? உங்கள் ஆத்மா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது உங்கள் ஆத்மா ஆவி சரீரம் குற்றமற்றதா இருப்பதாக. இதை நம்ம மெயின்டைன் பண்ணி நம் கடமையை செய்வோம். நல்லா உழைங்க, நல்லா சம்பாதிங்க, நல்ல குடும்பத்தை நேசிங்க, குடும்பத்தை கட்டுங்க. இதை செய்யும் போது அர்த்தமுள்ள வாழ்க்கையா இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராங்க. நாம் கர்த்தருக்கு பிரியமாய் செய்யும்போது, தாவீது கர்த்தருக்கு பிரியமாய் தன் ஆத்மா சரி அர்ப்பணிச்சதால் தான் அவன் வீட்டை கர்த்தர் கட்டினார். இன்னைக்கு நம்ம வீட்டை கர்த்தர் கட்டும்படிக்காய் அவர் இயேசு ரத்தத்தால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், முத்தரிக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த எதில் தான் நம்மளோடு இருக்கிறார். நம்ம வீட்டை கட்டுறதுக்கு தான் நாம் செய்ய வேண்டிய காரியம். நம் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பமாய் நம்முடைய ஆத்மா ஆவி சரித்தை கர்த்தர் திருப்பி நாம் பலப்பட்டு சாட்சியா இருப்போம். நம்ம மேல கண்களை மூடலாம். நன்றி இயேசுவே, நன்மையான நேரத்துக்காய் நன்றி கர்த்தாவே. நீ கொடுத்த இந்த வார்த்தைக்கு நன்றி. தாவீதோடு இந்த கர்த்தர் ஆண்டவரே அப்பா, எத்தனை பாடுகள், ஆத்துமா சோர்ந்து போய்தப்பா. சொந்த பிள்ளை நிமித்தம், நம்பின ஜனங்கள் நிமித்தம், துரோகம், வேதனை, பாடு, மரணப்பாடு எல்லாம் வந்த போதிலும் ஆண்டவரே அவன் ஆத்துமா சோர்ந்து போனதப்பா. அவன் ஆவி தேங்கி போனதப்பா. அவன் சரீரம் மரணங்களுக்கு நேராக கொண்டு போட்டுப்பட்டதப்பா. ஆனாலும் ஆண்டவரே தன்னை கர்த்தர் பக்கம் திருப்பும்படிக்க, தன் இருதயத்தை இந்த பிரச்சனை பார்க்காத படிக்கு, சூழ்நிலை பார்க்காத படிக்கு என் இருதயம் கர்த்தரை மான்கள் நீரோட வாஞ்சத்தை கதறது போல கர்த்தர் சமூகத்தில் நான் என் ஆத்துமால தேடுவேன். அப்படி அர்ப்பணிக்கிறான் ஆண்டவரே. என் ஆவி கர்த்தர் ஆவியார் நல்ல ஆவியை நடத்தும்படிக்க அவன் அர்ப்பணிக்கிறானப்பா. தன் சரீரத்தை நீர் கொடுக்கிற வசந்தபடி வாழும்படிக்காய் உங்களுடைய சித்தத்தை நடக்கும்படி அர்ப்பணிக்கிறான் ஆண்டவரே. அது நிமித்தமே அவனுக்கு ஜெயம் உண்டாகிறது. அது நிமித்தமே அவனுக்கு உயர் உண்டாகுதப்பா. சங்கீதத்துல சொல்லுகிறது, கர்த்தரே எனக்கு கேடகமும் ஒளியும் மீட்புமானார், நான் யாருக்கு பயப்படுவேன். சங்கீதம் 27 சொல்லுகிறது, கர்த்தரே என் ரட்சிப்பின் வெளிச்சமா இருக்கிறார், கர்த்தரே என் ஜீவன் பலனா இருக்கிறார், நான் யாருக்கு பயப்படுவேன், நான் யாருக்கு அஞ்சிடுவேன். இதோ என் தலையை சுற்றி சத்துருக்கள் இருந்தாலும் நான் பயப்படாமல் என் ஜீவன தேவன் சமூகத்தில் அமர்ந்து அவரை ஆராதிக்கும்படி அவர் வஸ்திரங்களை ஆராய்ச்சி செய்யபடிக்க நான் அர்ப்பணிப்பேன் என்று அர்ப்பணிக்கிறான் ஆண்டவரே. அந்த கிருபை தாங்கப்பா, அந்த பலனை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படி நாங்கள் செய்யும் போது தீங்கு நாளில கூடாரம் ஒளித்து வைத்து பாதுகாக்கிற கர்த்தரப்பா. எங்களை பாதுகாத்து எங்களை ஒளித்து வைத்து உயர்த்தி ஆஸ்வதிக்கிறீங்கப்பா. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு சகோதரனுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. என் தேவனே, இந்த ஆன்லைன் மூலியமா இணைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் கர்த்தர் நீ கடைசி நாட்களில் உங்களுடைய மனவாட்டி ஸ்தானத்துக்கு நீ முன்குறிச்சி அழைத்திருக்கீங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு அந்த வெளிச்சத்தை காண்பீங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு அந்த சத்தியத்தை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய வருகை மிக 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 சமயமா இருக்கிறபடி ஆண்டவரே. நாங்கள் உலகத்தோடு மாம்சத்தோடு போராடி தோற்று கொடுக்கப்பட்ட விலையேறப்பட்ட ரட்சிப்பையும் அபிஷேகத்தையும் வல்லமையும் மனவாட்டியான உன்னத ஸ்தானத்தை எழுந்து போகாதபடிக்கு என் கர்த்தர் ஆவியானவர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக, தடுத்தாட்கொள்வீராக ஆண்டவரே. ராமா தினிமி ஹாதனா ஷிபி நீக்கிரியாந்தரமா, ஓ ராபா லாரனா தினி ஷிபி நீக்கிரியாந்தரமா. நன்றி கர்த்தாவே. ஒவ்வொரு மேல இந்த பிள்ளை இந்த சத்தியத்தில் நடக்கத்தக்கதாய், இந்த சத்தியத்தின் வெளிச்சத்தை புரிந்து கொள்ளத்தக்கதாய் இருதயத்தை என் கர்த்தர் திறந்து கொடுங்கப்பா. ஆவியை பலப்படுத்துங்க, சரீரத்தை அன்பினால் கட்டுங்க ஆண்டவரே. ராஹதினி ஷிபி நீக்கிரியாந்தரமா. நன்றி இயேசுவே, நன்றி கர்த்தாவே. நீ நல்லவராப்பா. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளை நீ தன் ஆவிக்கு ஒரு வாழ்க்கை அடுத்த கட்ட பரிமாணத்துக்கு போத்தக்கதாய் ரீஹாதனி ஷிபி நீக்கிரியாந்தரமா. இதோ நியாயத்தை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. என் நியாயத்தை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கன்னு ஜபிக்கும் போது கர்த்தர் நீ வெளிப்படுத்துற காரியம் இதோ எண்ண முடியாத பெரிய காரியங்களும் ஆராய்ந்து அதிசயங்களும் செய்து வானத்து மழை பெய்து பூமியை நினைத்து பலன் கொடுக்காமல் எப்படி திரும்பாதோ அப்படியே என் ஜனமே, நான் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம், நான் உனக்கு கொடுக்கப்பட்ட வசனத்தின்படி உன்னை நான் மீண்டும் தூக்கி கட்டுவேன், உன் வாழ்க்கையில் செய்து முடிப்பேன் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறான். பயப்படாது. தொடர்ந்து பிசாசு உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல, அந்தரங்கத்துல ஓர ஹாதன ஷிபி நீக்கிரியாந்தரபா. கணவன் மனைவிக்கு உறவில் இருக்கிற பிரச்சனைகள் ஓர ஹாதன ஷிபி நீக்கிரியாந்தரபா. குடும்பத்துல புரிந்து கொள்ளாமல் இருக்கிற மனக்குழப்பத்தின் ஆவிகளை தொடர்ந்து நடத்தாதபடிக்கு கர்த்தர் அபத்தமாக்கி நான் உங்களை மீட்டுக் கொண்டு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறான். நன்றி இயேசுவே, பலப்படுத்துங்கப்பா. நன்றி அப்பா, நீர் நல்லவர் அப்பா. என்ன முடியாத பெரிய காரியங்களும் ஆறாம் அதிசயம் செய்து எங்களை ஆத்துமா ஆவி சரீரத்தை உங்களுடைய விசுவாசத்தினால, நம்பிக்கையினால, அன்பினால முத்தரித்து பலப்படுத்தி உமக்கு சாட்சியை வைத்து எங்களை உயர்த்தி ஆசிரித்து உங்களுடைய வரிகள் எடுத்துக்கொள்ளுங்கப்பா. பெரிய காத்து செய்யுங்க. வந்திருக்க பிள்ளைகளை ஆத்துமா ஆவி சரீரத்தை நன்மையினாலும் பாதுகாப்பினாலும் ஆசோடு நிரப்புங்கப்பா. வேலையாடுங்க, தனிப்பட்ட வாழ்க்கையை கட்டுங்க, குடும்பத்தை கட்டுங்க. இந்த சமுதாயத்துல அநேக ஜனங்களுக்கு பரிசுத்த ஜாதியா நிற்கும்படியா கட்டுங்க ஆண்டவர்.
பெரிய காரியத்தை செய்யுங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் கர்த்தருடைய சமாதானம், சந்தோஷம், வல்லமை, அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தில் நிரம்பி இருக்கட்டும். அப்பா கைன் பிரஸ் ஆஸ்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. மனுஷன் எடுக்க முடியாத சமாதத்தை கொடுத்து முத்தரிங்க. இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கும் சொல்ல தகப்பனே. ஆமென். பிரைஸ்